ஆன்மீக சிந்தனை மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கு போனாலும் அதுவாகவே காட்சி அளிக்கும். நமக்கு நம்ம எண்ணுகிற எண்ணமெல்லாம் உயர்வா இருந்துட்டா நடக்கிறதெல்லாம் உயர்வாகவே நடக்கும். எண்ணம் தான் நமக்கு முக்கியம். அந்த எண்ணம் மிக உயர்வான சிந்தனையோடவே இருந்து கொண்டே இருக்கணும். அந்த பக்தி நம்மளை செம்மைப்படுத்தியது. அந்த பக்தி தான் மனிதனை நல்ல வழியில நடத்தியது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனை பக்குவப்படுத்தும். அந்த ஆன்மீகம் என்ற பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அதுக்கு வள்ளுவர் ஒரு சான்று. அதனாலதான் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் அற்றார் தொழாரெனின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, வரலாறு இல்லை. இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பாருங்க, 5 வயசு குழந்தைக்கு நெத்தி நிறைய விபூதி பூசி மங்களகரமா துளசி மாலையோ இல்ல ருத்ராட்சமோ திருமண்ணோ விபூதியோ பூசி கூட்டிட்டு நம்மாலே வேலை பண்றேன். என்ன பிள்ளைய போய் ஜாமியார் ஆக்கிக்கலான்னு கேட்கிறேன். அப்படின்னா புள்ள ஜாமியார் ஆக்குறதுக்கா? அந்த பையன் பக்குவமா நடந்துக்கிறன. குழந்தை மனசுல நெற்றில் நீர் இல்லாத நெற்றிபாள் அந்த காலத்துல இப்படி எல்லாம் விதைத்தார்கள். அப்படி விதைத்த விதை சரியாக வீரியமாக இருந்தது. அதனாலதான் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம். எண்ணத்தின் வலிமையை வெளிப்படுத்துவதுதான் 1 ரூபாய் சேர்த்து எழுதுறது. 1 ரூபாய் எழுதாம எங்க எழுதணும்? அமங்கலமான விஷயம், மரண தருவாய் அங்க அந்த இடங்கள்ல அந்த துக்க காரியங்களுக்கு தான் இனிமே இப்படி ஒரு காரியம் நடந்துடக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட 1 ரூபாயை சேர்க்காமல் எழுதிய காரணம் இருந்தது. தமிழ் பண்பாடு 1 ரூபாய் என்பது சேர்த்து எழுதுன்னு. இன்னைக்கு நாகரிக வளர்ச்சியில கல்யாணம் காது ஊத்துன்னு போனோம்னா என்ன ஆகுது தெரியுமா? 500 ரூபாய் கொடுத்துட்டு பைக்கில் கையை விட்டு பார்த்துட்டு 1 ரூபாய் இல்லைன்னா எழுதிக்கங்கன்னு வச்சுட்டு வந்துடுறான். அவர் எழுதுறதாவது 1 ரூபாயை சேர்த்து எழுதுவாதான்னு பார்த்தா அதுவும் இல்லை, அப்படியே முட்டையா எழுது. அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா நமது பண்பாடு மிக உயர்ந்தது. இந்த உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் என்ற முன்னுதாரணத்தை நாம் வைத்திருக்கிறோம் என்ற உணர்வோடு அந்த முழு மனதோடு எந்த காரியம் செய்தாலும் நல்ல எண்ணத்தோடு செய்வோம். ஆகையினாலே வெளிநாட்டில இருந்துட்டு வேலை முடிச்சுட்டு வந்தாரு, இங்க வந்து கல்யாணம் பண்ணினாரு. திருமணமாகி 1 வாரத்துல திரும்ப வேலைக்காக போக வேண்டியதாகி போச்சு. 1 வாரத்துல விட்டுட்டு போனோடனே புருஷன் நினைச்சு அந்த அம்மா 1 வாரம் தூங்கலையா? ஆமா, எப்படி தூக்கம் வரும்? புது புருஷன்ல போனது வரும். திடீர்னு 1 வாரத்துல திரும்பி வந்துட்டாரு. இப்பவும் தூங்கல. சந்தோஷம். அப்ப கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கலனாலும் துக்கம். அப்ப 2க்கு தூக்கம் வராது. மூட்டை மூட்டையா பணம் வச்சிருக்கணும், தூக்கம் வராது. அந்த காலத்துல கடன் வாங்கினவங்க தூங்க மாட்டாங்க. ஏன்னா கடனை அடைக்கணுமே, என்ன பண்றது ஏது பண்றது, கடன் கொடுத்தவர் கேட்பாருன்னு பயத்துல வாழ்ந்தார்கள். இப்பவெல்லாம் கடன் கொடுத்தால்தான் கவலைப்பட வேண்டியிருக்கு. கடன் கொடுத்தா வாங்க முடியுமா முடியாதா? நம்ம இந்த பக்கம் போனா அவன் அந்த பக்கம் போறேன். வீட்டுக்கு போனா ஒரு வீட்டுக்கு 4 வீட்டா பூட்டி வைக்கிறேன். வேற அலைபேசியை தொடர்பு கொண்டா தொடர்பு வேலைக்கு வெளியில போயிட்டேன் அப்படின்னு கடன் கொடுக்குற ஆளு கவலைப்படுற காலமா போச்சு. இருந்தாலும் கவலை இல்லாமல் நாம் எல்லாம் இறை சிந்தனையோடு அந்த அம்பாளை வழிபட்டு பிறகு பணியை தொடர்வோம். ஒரு அச்சம் இருக்கு, எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதனால ஒரு விஷயத்துல இறங்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா இறங்குறதுக்கு முன்னால லட்சம் தான் யோசிக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் இறங்கிட்டதுக்கு அப்புறம் யோசிக்கப்படாது. அதான் முன்வைத்த கால பின் வைக்காதேன்னு ஒரு 2 வார்த்தையில சொல்லி முடிச்சா நம்ம ஆளு தமிழ். நாட்டுல கும்பாபிஷேகம், குடமுழுக்கு, திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அப்படின்னு திருவிழா கொண்டாட முடியல எந்த ஊர்லயும். ஏன்னா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. யாராவது இறந்து விட்டா அன்னைக்கும் சாராயம், நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமாயா நாடு? மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க எப்படி போயிருச்சு. 99% குற்றங்களுக்கு காரணம் போதை, பெண்களுக்கு எதிரான குற்றம். நீங்க பாருங்க, விளாத்திகுளம் தூத்துக்குடி மாவட்டம் ஒரு பொம்பளை பிள்ளைய மண்டையில அடிச்சு உடச்சு கொண்டு விட்டானே, அவனை கைது பண்ணியாச்சு. கைது பண்ணோன்னே ஏன்டா அந்த தப்ப பண்ணா? போதையில செஞ்சுட்டேன்ட்டான். என்னடா போதை பண்ணியிருந்தா? கஞ்சா குடிச்சிருந்தேங்கிறான். கஞ்சா குடிச்சிட்டேன்னு அவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறேன். நாட்டுல பல தலைவர்கள் பேசுறாங்க, போதையே இல்லை தமிழ்நாட்டுல, நாங்க சுத்தமா வச்சிருக்கிறோம்ங்கிறாங்க. வெட்கம் இல்லாம பேசுறாங்க. அப்புறம் இதை விட என்னத்தை சொல்றது? மனசாட்சி உடுத்த வேண்டாம். எல்லார் வீட்லயும் பொம்பளை பிள்ளை இருக்குது. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, வேலைக்கு அனுப்ப முடியல, பக்கத்துல ஒரு அவசரத்துக்கு ஒதுங்க முடியல. எவ்வளவு ஆபத்து உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு விஷயம், திருப்பூர்ல கிழவனை கொண்டு விட்டு கிழவியை தூக்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கா என்னன்னு போய் கேட்டுவாங்க. காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதா, முக்கொம்பு வழியாக, கல்லணை வழியாக, சீர்காழி தாலுகா காவிரி பூம்பட்டினத்துல போய் கடல்ல கலக்குது. பல லட்சம் கன அடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. பச்சை தண்ணியை சேர்த்து வச்சு இந்த நாட்டுல தண்ணி பஞ்சத்தை தீக்க ஒருத்தனுக்கும் துப்பு இல்ல. ஆனா பச்சை தண்ணியை விலைக்கு விற்க மனுஷன் மூளை வேலை செய்யுது. எவ்வளவு ஆபத்தான பாதம். குடிக்க தண்ணி கிடைக்கல, கும்மாளம் போட தண்ணி இருக்கு, எப்படி வருதுன்னு தெரியும். எவ்வளவு பெரிய ஆபத்து உங்களுக்கு தெரியுமா? உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எச்சரிக்கை செய்யுது. பூமியில இருக்கிற நீர் அதிகமாக உறிஞ்சப்படுதா, குறிப்பா இந்தியா, அதிலும் குறிப்பா தமிழ்நாடு விரைவில் தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்கும்னு எச்சரிக்கிறேன். ஆனா நீங்க சொத்து சேர்த்து வச்சு பலன் இல்லை. குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன செய்வோம்? பண்பாடுடையவர்கள், உலகத்துக்கு வீரமும் அறிவும் இடம் கொடுத்தவர்கள், நாளைய சமுதாய குழந்தைகளை எப்படி வளர்க்க போறோம்? 3 வயசு குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய் ஏன்னு விசாரிச்சு ஆய்வு பண்ணுனா, மருத்துவ சோதனை பண்ணுனா, குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சுன்னு வருது. அதனுடைய பரிசோதனை
அந்த தகவல் வருது. அப்புறம் ஏன் தாய்ப்பால் நஞ்சா போச்சு? தாய்ப்பால் ஒண்ணுதானே சுருப்பா நல்லா இருந்துச்சு. தாய்ப்பால் ஏன் நஞ்சா போச்சுன்னா அம்மாவை பரிசோதனை பண்ணா அவ உடம்புல நச்சுத்தன்மை இருக்கு. உடம்புக்கு எப்படி நச்சுத்தன்மை வந்துச்சுன்னா சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு. என்ன சாப்பிட்றோம்? சோத்தை வடிக்கிறோம், அப்புறம் போட்டு புடைக்கிறோம், அப்புறம் ஏதோ தாச்சில போட்டு வறுக்கிறோம், அப்புறம் என்னத்தையோ போட்டு அதுதான் திங்கிறோம். அது தின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? வாதம் வந்து சேர்ந்துருச்சு. ஃப்ரைட் ரைஸ்னு புடைச்சு வறுத்துட்டு சாப்பிட்றீங்களே நம்ம அறந்தாக்கில, அதுல பக்கவாதம் வந்து வாதம்னா பக்கவாதம் வரல, ஒரு தம்பிக்கு நாக்குல வாதம் வந்துருச்சு. ஸ்ட்ரோக்னு நாக்குல வாதம் எடுத்துருச்சுங்க. நடந்த உண்மையை சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நமக்கு பண்பாடு ஊத்துற எண்ணெய் எல்லாம் எத்தனை நாள் எண்ணெய் ஆகுதுண்டா? என்ன மட்டும் இல்ல, அதுல பல விஷயங்கள் இருக்கு. சரி விடுங்க, விரிவா சொல்ல வேண்டாம், ஓரளவு புரியும் நினைக்கிறேன் மக்களுக்கு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டுல உணவு நஞ்சா போச்சு. ஆமா, அதனால சொல்ல வேண்டியதை சொல்றேன். நானும் எல்லாருக்கும் மரணம் பொதுவானது. ஆனா எனக்கு பிரதமர் தெரியுமா உங்களுக்கு? நம்ம நெருக்கம்ங்க. எப்ப போனீங்க? ஆமா போகணுமா, நம்ம சொன்னா உடனே வருவாரு. நான் பக்கத்து வீட்டுக்காரன், முதலமைச்சரே நம்ம வீட்டு நண்பர் தானே. அமைச்சர்கள் எல்லாம் யாருங்கிறியா? என் வீட்டு பக்கத்துல 2 அமைச்சர் இருக்காரு. அது சரி அப்படின்னு யார் சொல்லுவா? சும்மா வீண் ஜம்பமா சொல்லி எனக்கு தெரியாது யாரு நீங்க அதை அப்படின்னு பேசுவாங்க பாருங்க. எனக்கு தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், அங்க தெரியும், இங்க தெரியும். கடைசியா யமதர்மம் வரும்போது ஒரு வயலும் வரமாட்டேன். அப்ப நம்ம மரணத்தை இருந்து காப்பாற்றுவதற்கு இறை அருளை தவிர வேற ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்தால் அற்ப பதவி படைத்தவர்களை கொண்டாட மாட்டோம் என்பது உயர்வு. அதனால 5 வருஷம் ஆடுறேன். 5 வருஷம் இருக்கிற பதவி எப்ப போகும்னு தெரியாது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இறைவனை தவிர வேற எது நிரந்தரம்? இந்த உலகத்துல அத்தனையும் அழிய தெரியுமா? அறிவியல் படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த பூமி, இந்த உலகம் உற்பத்தி ஆகிறதுக்கு 3 நிமிஷம். 3 நிமிஷத்துல உற்பத்தி. அதான் பெருவெடிப்பு. ஆங்கிலத்துல கேலக்சின்னு இந்த இருக்குல்ல பால் வீதி, அந்த பால் வீதி எப்படின்னு கண்டுபிடிச்சு பாருங்க. ஒவ்வொன்றையும் படிக்கிற போதுதான் தெரிகிறது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த நாடு தமிழ். விஞ்ஞான பூர்வமான தமிழர்கள் அத்தனையும் தமிழ்ல இருந்து வந்தது என்பதை உணர்வோம். இடத்தின் சிறப்பை எடுப்பு என்று சொன்னால் அதற்கு சப்பானிய பல்கலைக்கழகம் யாரும் ஊரை யாவருங்களில் தமிழ்ல எழுதி வச்சிருக்கேன். செருசலேம் கிறிஸ்தவர் புகுந்த இடம் 10 கட்டளை மொழிபெயர்த்து முதல் மொழியாக தமிழ்ல கல்வெட்டு இருக்கு. லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். லண்டன் மாடு அம்மானு கத்தலாமா? லண்டன் மாடுனா மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்ல.
பார்த்தால் பெரும்பயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று ராட்சியத்தான் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்பவர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல். இருந்தாலும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் கணம் தரும் நண்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்று சக்தி வழிபாடு இன்றியமையாத ஒன்று. அம்பாள் இங்கே பாம்பாள் அம்மனாக வச்சிருக்கிறார். பாம்பாள் அம்மன் கோவில் நம்ம பக்கம் ஒரு ஊர் இருக்கு, விளானூர். அங்கேயும் பாம்பணி அம்மன் பேரு. பாம்பணி அம்பல் பாம்புல படுக்கையாக கொண்டவள். இன்னொரு விஷயம், பாம்பாள் அம்பல் பாம்பே அம்மனாக வடிவெடுத்தது. திருச்சி மாவட்டத்தில் 2 கோயில்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்களாம். அதில் இங்கே இருக்கிற பாம்பாளம்மன் கோவிலும் மிக பிரசித்தி பெற்றதாக உடனே கேள்விப்பட்டேன். அதை விட அங்கே இருப்பது நாராயணனும் நாராயணியும் என் பாட்ட மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் தான் அங்கே உருவ வழிபாடாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி. கடைக்கண் பார்வை வேண்டும். மகாலட்சுமியோட கடைக்கண் பார்வைப்பட்டவர்களுக்கே தூக்கம் வராதான். நீரிடை உறங்கும் சங்கு நிழலிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள்னு ராமாயணம் சொல்லுது. நீரிடை உறங்கும் வண்டுன்னா தண்ணிக்குள்ள வண்டு தூங்குதான். சங்கு ஏன் நிம்மதியா தண்ணிக்குள்ள தூங்குது அப்படின்னா அடுத்த வரிய பாருங்க. நிழலிடை உறங்கும் மேதி. எரும மாடு நிம்மதியா சாப்பிட்டு நிழல்ல படுத்துருச்சான், தண்ணிக்கு போகல, அதனால தண்ணியில சங்கு தொந்தரவு இல்லாம நிம்மதியா தூங்கு. அடுத்து தாரிடை உறங்கு வண்டு. தார்னா மாலை. மாலையில வண்டு உறங்குகிறதாம். ஏன்? அது நிறைய தேன் இருந்தது, குடிச்சது, அது போதுங்கிறவால மயக்கமுற்று அதிலே தூங்கு. இது என்ன சொல்றாரு கம்பர் அப்படின்னா, அந்த நாட்டோட வளம் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல வர்றாரு. கடைசியாக தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யார். தாமரை மலரில செய்யாள் என்ற மகாலட்சுமி தூங்குறாராம். அயோத்தியில மகாலட்சுமியை ஒருவேளும் கூப்பிடல. ஒருத்தனுக்கு 2 கோடி ரூபாய் நாளை காலையில கிடைக்கும்னா தூங்குவானா? அவனும் தூங்க மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரனையும் தூங்க விட மாட்டான். ஆனாலும் பாருங்க, கம்பரே வர்றாரு, உறங்கும் உறங்கும் உறங்கும். உறங்குவதுன்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தூக்கம் வர? கவலை இல்லாத ஆளுகளுக்கு தூக்கம் வரும். அதிகமா கவலையா இருந்தாலும் தூக்கம் வராது. நீங்க சந்தோஷம் அதிகம் வந்துட்டாலும் தூக்கம் வராது, சந்தோஷம் இல்லைனாலும் தூக்கம் வராது. ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்துட்டு வேலை முடிச்சுட்டு வந்தாரு, இங்க வந்து கல்யாணம் பண்ணினாரு. திருமணமாகி 1 வாரத்துல திரும்ப வேலைக்காக போக வேண்டியதாகி போச்சு. 1 வாரத்துல விட்டுட்டு போனோடனே புருஷன் நினைச்சு அந்த அம்மா 1 வாரம் தூங்கலையா? ஆமா, எப்படி தூக்கம் வரும்? புது புருஷன் போனது வரும், திடீர்னு 1 வாரத்துல திரும்பி வந்துட்டாரு, இப்பவும் தூங்குத. சந்தோஷம். அப்ப கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கலனாலும் துக்கம். அப்ப 2க்கு தூக்கம் வராது. மூட்டை பணம் வச்சிருக்கணும், தூக்கம் வராது. அந்த காலத்துல கடன் வாங்கினவங்க தூங்க மாட்டாங்க. ஏன்னா கடனை அடைக்கணுமே, என்ன பண்றது ஏது பண்றது, கடன் கொடுத்தவர் கேட்பாருன்னு பயத்துல வாழ்ந்தார்கள். இப்பவெல்லாம் கடன் கொடுத்தால்தான் கவலைப்பட வேண்டியிருக்கு. கடன் கொடுத்தா வாங்க முடியுமா முடியாதா? நம்ம இந்த பக்கம் போனா அவன் அந்த பக்கம் போறேன், வீட்டுக்கு போனா ஒரு வீட்டுக்கு 4 வீட்டா பூட்டி வைக்கிறேன், வேற அலைபேசியை தொடர்பு கொண்டா தொடர்பு வேலைக்கு வெளியில போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு கடன் கொடுக்குற ஆளு கவலைப்படுற காலமா போச்சு. இருந்தாலும் கவலை இல்லாமல் நாம் எல்லாம் இறை சிந்தனையோடு அந்த அம்பாளை வழிபட்டு பிறகு பணியை தொடர்வோம். சரி. ஆமா, எனக்கு அடியனுடைய இயற்பெயரை எழுதி அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் துணை NSA சசிகுமார், நாடக அமைப்பாளர், ஹார்மோனிஸ்ட், நடுப்பட்டி. மரியாதைக்குரிய அன்பு உள்ளத்திற்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். ஆமா, ஸ்ரீ தவத்திரு TT சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகத்தினுடைய தலைமை ஆசிரியர், நாடக தந்தை பம்மல் கே சம்பந்த முதலியார். ஸ்ரீ என்பது வடமொழி, தமிழ்ல சீர் வளர் சீர் என்பதை மனதில் கொள்ளுங்கள். நல்ல விதமாக அன்பளிப்பு வணக்கம், உளமார்ந்த வணக்கம். நன்றி. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கஜாவும் தருபவளே அருமாரி. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கஜாவும் தருபவளே அருமாரி. மங்கள வடிவான பாம்பாளம்மா, மங்கள வடிவான பாம்பாளம்மா, மாதவ சோதரியே வைத்ததியே திரு மாதவ சோதரியே வைத்ததியே.
இன்றியமையாத ஒன்று. சக்திக்குன்னா ஆற்றல்னு மறுபெயர். சக்தி என்றால் ஆற்றல். ஆற்றல் இல்லை என்றால் என்ன நடக்கும்? உடம்புல தெம்பு இல்லைன்னா நடக்க முடியல, பேச முடியல, சக்தி இல்லை அப்படின்னு சொல்றோம்ல. அந்த சக்தி இல்லையே ஐயா, நான் என்ன செய்யறது அப்படின்னா அந்த சக்தி வழிபாடு இன்றியமையாத ஒன்று. அந்த இன்றியமையாத வழிபாடு அம்பாளை வழிபட்டோம். சக்தி இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதா நட்பு ஐயன் வள்ளுவன் வாய் மொழி. அதற்கிணங்க ஆடைகளை அணிவித்து எங்க கலைஞர்கள் எல்லோரையும் மரியாதை செய்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள், மேலும் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். எப்போதுமே சில விஷயத்தை பாருங்க, இந்த ஆன்மீக சிந்தனை மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கு போனாலும் அதுவாகவே காட்சி அளிக்கும். நமக்கு நம்ம எண்ணுகிற எண்ணமெல்லாம் உயர்வா இருந்துட்டா நடக்கிறதெல்லாம் உயர்வாகவே நடக்கும். எண்ணம் தான் நமக்கு முக்கியம். அந்த எண்ணம் மிக உயர்வான சிந்தனையோடவே இருந்து கொண்டே இருக்கணும். அவருக்கு ஒரு கல்யாணம் நடந்தா அப்ப தொடர்ந்து மங்களகரமான விசேஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணத்தின் வலிமையை வெளிப்படுத்துவதுதான் ₹1 சேர்த்து எழுதுறது. ₹1 எழுதாம எங்க எழுதணும்? அமங்கலமான விஷயம், மரண தருவாய், அங்க அந்த இடங்கள்ல துக்க காரியங்களுக்கு தான் இனிமே இப்படி ஒரு காரியம் நடந்துடக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ₹1 சேர்க்காமல் எழுதிய காரணம் இருந்தது. தமிழ் பண்பாடு ₹1 என்பது சேர்த்து எழுதுன்னு. இன்னைக்கு நாகரிக வளர்ச்சியில கல்யாணம் காது ஊத்துன்னு போனோம்னா என்ன ஆகுது தெரியுமா? ₹500 கொடுத்துட்டு பைக்கில் கையை விட்டு பார்த்துட்டு ₹1 இல்லைன்னா எழுதிக்கங்கன்னு வச்சுட்டு வந்துடுறான். அவர் எழுதுறதாவது ₹1 சேர்த்து எழுதுவாதான்னு பார்த்தா அதுவும் இல்லை, அப்படியே முட்டை முட்டையா எழுது. அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா நமது பண்பாடு மிக உயர்ந்தது. இந்த உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் என்ற முன்னுதாரணத்தை நாம் வைத்திருக்கிறோம் என்ற உணர்வோடு அந்த முழு மனதோடு எந்த காரியம் செய்தாலும் நல்ல எண்ணத்தோடு செய்வோம். ஆகையினாலே ஆன்மீகம் நிறைந்த பூமி, ஆலயம் தொழுவது சாலவு நன்று, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கோயில் விளங்க குடும்பம் விளங்கும் என்று ஆன்றோர்களுடைய வாக்கு. இவ்வளவு பெரிய ஆலயம் எவ்வளவு அழகாக நிறுவியிருப்பார்கள். கற்ப கிரகத்தோடு அம்பாளை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். இந்த கோயில்னு ஒண்ணு இல்லைன்னா திருவிழா இல்லை, திருவிழான்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இல்லை, நிகழ்ச்சின்னு ஒண்ணு இல்லைன்னா நமக்கு இங்க வேலை இல்லை. அப்ப ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கு இல்லையா? ஏன் ஊருக்கு கோயிலை கட்டி வச்சு குளத்தை வெட்டி வச்சாங்க? 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள். அத்தனை கோயிலும் நமக்கு ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்துகிறது. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும். நமக்கு சொல்லி வளர்த்தா இல்ல, டே அந்த பக்கம் போகாத சாமி இருக்கு, டே கோயில் பக்கத்துல என்ன பண்ணிட்டு கோயில் ஒரு பயம் இருந்துச்சுல்ல, பயமுறுத்தினாங்கல்ல, டே கடவுளுக்கு பயந்து நடன்னு. அந்த பயம் நமக்கு பக்தியாக மாறியது. அந்த பக்தி நம்மளை செம்மைப்படுத்தியது. அந்த பக்தி தான் மனிதனை நல்ல வழியை நடத்தியது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனை பக்குவப்படுத்தும். அந்த ஆன்மீகம் என்ற பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அதுக்கு வள்ளுவர் ஒரு சான்று. அதனால்தான் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் அற்றார் தொழாரெனின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, வரலாறு இல்லை. இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பாருங்க, 5 வயசு குழந்தைக்கு நெத்தி நிறைய விபூதி பூசி மங்களகரமா துளசி மாலையோ இல்ல ருத்ராட்சமோ திருமண்ணோ விபூதியோ பூசி கூட்டிட்டு நம்மாலே கல்யாணம் பண்றேன். என்ன பிள்ளைய போய் ஜாமியார் ஆக்கிக்கலான்னு கேட்கிறேன். அப்படின்னா புள்ள ஜாமியார் ஆக்குறதுக்கா? அந்த பையன் பக்குவமா நடந்துக்கிறேன். குழந்தை மனசுல நெற்றில் நீர் இல்லாத நெற்றிபாய் அந்த காலத்துல இப்படி எல்லாம் விதைத்தார்கள். அப்படி விதைத்த விதை சரியாக வீரியமாக இருந்தது. அதனாலதான் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம். அதனாலதான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று நமக்கு முன்னோர்கள் சொன்னார்கள். வள்ளுவர் கூட பிற்பகல் முற்பகல் பிறருக்குன்னா முற்பகல் செய்யும், நமக்குன்னா பிற்பகல் தாமே விளையும். காலையில ஒருத்தருக்கு ஒரு வினையை நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டோம்னா நமக்கு நம்ம செஞ்சுக்கிற வேண்டாமா, எங்கிட்ட இருந்து வந்துடும், எப்படியோ ஒன்று வந்துடும். இந்த பிரபஞ்சத்தினுடைய பொது விதி என்பதை உணர்வோம். ஆகினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது இந்த ஆன்மீகம் அவ்வளவு உயர்ந்தது. மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒண்ணு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. முதல்ல அதை மனசுல நினைக்கணும். நம்மளாலதான் எல்லாம் நடக்குதுங்கிற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். எதையாவது ஒண்ணு செஞ்சு திடீர்னு மறந்துட்டா உன்னால முடியல, தொண்டைக்குள்ள இருக்கு, ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதா, இவ்வளவு நேரம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், தொண்டைக்குழிக்கு நாக்குக்கு என்ன 500 மைலா இருக்கு, வராது. இறைவன் திருவருள் இல்லை என்றால் எதுவும் நடக்காது என்பதை உணர வேண்டும். மாட்டு வண்டிக்கு மனித உடம்புக்கு என்ன ஒத்துமை? மாட்டுக்கு அறிவு இருக்கு, 5 அறிவு விளங்கினோம். மாட்டு வண்டிக்கு அறிவில்லாத சடப்பொருள். அறிவில்லாத வண்டி அறிவுள்ள மாட்டோட தானா சேராது. சரி, அறிவு இருக்கிற மாடு தானா போய் வண்டியில சேராது. வண்டியும் மாட்டியும் பூட்டி ஓட்டக்கூடிய வண்டி மாட்டுக்கு உரிமையாளர் என்ற உடையவர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வண்டி மாட்டை பூட்டணும்.
அவர் தான் வண்டி மாட்டை ஓட்டணும். எப்ப வண்டி மாட்டை போட்டணும், எங்க ஓட்டணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும், எப்ப கொண்டு போய் வண்டி மாட்டை அவுத்து பிரிக்கணுங்கிற கணக்கு யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அதுபோல அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. அவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்க ஓட்டணும், எப்ப பிரிக்கணும்னு. அதுக்கு இடையில எதுக்கு நமக்கு வீண் சம்பம்? அந்த சம்பத்தை எல்லாம் விடுத்து எல்லாம் இறைவன் திருவருள் என்ற எண்ணத்தோடு வாழ்வோம். நாளைய சமுதாயத்தை நலமோடு உருவாக்குவோம். நடந்தால் வாழி காவேரி, நடந்தால் வாழி காவேரி, நாடெங்கிலே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்கிலே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தால் வாழி காவேரி. கை தட்டலாம்னு யோசனை வருது, என்னத்தை தட்டுறது எதுன்னு சொல்லிடுவாங்களோ. ஒரு அச்சம் இருக்கு, எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதனால ஒரு விஷயத்துல இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இறங்குறதுக்கு முன்னால லட்சம் தான் யோசிக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் இறங்கிட்டதுக்கு அப்புறம் யோசிக்கப்படாது. அதான் முன்வைத்த கால பின் வைக்காதேன்னு ஒரு 2 வார்த்தையில சொல்லி முடிச்சா நம்ம ஆளு தமிழ். எவ்வளவு உயர்ந்த சிந்தனைகள் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அயல்நாட்டுக்காரன் புறம் சொன்னேன். ஏன் நான் கைதட்ட சொல்றேன்? கைதட்டினா மாரடைப்பு நோய் வராதான். அமெரிக்காக்காரன் ஆய்வு பண்ணி சொல்றாங்க. அமெரிக்கா விஞ்ஞானிகள் சொல்றார்கள், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னா கை தட்டணுமா. இப்ப ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுமா வேண்டாமா? அப்ப ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னா கை தட்டுங்க. எனக்காகவா சொல்றேன்? உங்களுக்காகத்தான் சொல்றேன். பெண்கள்லாம் தாய்மார்கள்லாம் இருக்காங்கல்ல, பெண்கள்லாம் கை தட்டினா முடி நீளமா வளருமா. அப்ப பாருங்க, யாருக்கெல்லாம் முடி தேவைப்படுதோ கட்டுது. தம்பி சந்தேகமா இருந்தா அமெரிக்கா போய் கேட்டுவாங்க. நான் ஏன் அமெரிக்காக்காரன் சொல்றேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவன் சொன்னாதான் நம்ம கேட்போம். நம்ம ஆளு சொல்லி நம்ம ஆளு கேட்டுருந்தா தான் நல்லா இருந்துட்டோங்க. எங்க கேட்கிறேன், இவர் வந்துட்டாரு சொல்றதுக்கு. இவர் சொன்னாதான் நாங்க கேட்கணுமாக்க. போப்பா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஏழாமா உள்ளன்று வைத்து புறம் கொண்டு பேசுவார், உறவு களவாமை வேண்டும். ஒரு கூட்டம் இங்கிட்டு மகிழ்ச்சி கொண்டாடுறேன், ஒரு கூட்டம் அங்கிட்டு மகிழ்ச்சியை கொண்டாடுறேன். இடையில 2 கூட்டம் போராடுது பல பயத்துல. எப்படி தெரியுமா? எப்படிடா நடந்துச்சு இது நமக்கே தெரியாமன்னு ஒருத்தன் ஆச்சரியப்படுறான். சரி, வெற்றி பெற்று நல்லா இருக்கானதான் அவனும் நம்ம நம்பலையே, நமக்கு எப்படா அப்படி நடந்துச்சுதான் அவனும் ஒரு பக்கம் என்ன குழப்பாங்க. என்றும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பாம்பே ஹார்ட்வேர்ஸ் அண்ட் வேலன் ரேடர்ஸ் வையம்பட்டி மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்கள்
எனக்கு பொன்னாடை வழங்கி மேலும் அன்பளிப்புகையும் 51 ரூபாய் வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். எல்லாம் எனக்கல்ல, எல்லாம் தமிழுக்கு. அந்த தமிழ் தாய் கொடுத்த பரிசு. வேற என்ன இருக்கு என்கிட்ட? என்ன இருக்கு? நானும் உங்க மாதிரி தூங்குறேன், எந்திரிக்கிறேன், சாப்பிட்றேன். ஆனால் இன்னொரு தடவை சொல்றேன், பாம்பே ஹார்ட்வேர்ஸ் அண்ட் வேலன் ரேடர்ஸ் வையம்பட்டி மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்கள் எனக்கு பொன்னாடை வழங்கி 51 ரூபாயை அன்பளிப்பாகவும் வழங்கியிருக்கிறார்கள். அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, மீண்டும் சொல்கிறேன், எல்லா புகழும் முருகனுக்கே. என்னை இயக்குவது முருகன் தான். அந்த முருகனுடைய திருவருளாலை எல்லாம் நல்லபடியாக இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த மொழிக்கும் ஏதேனும் ஒன்றை செய்துவிட்டு போக வேண்டும் என்ற உயரிய சிந்தனை தான் நமக்குள்ள தோன்றியது. அதனுடைய விளைவுதான் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. அப்படிப்பட்ட நல்ல இடம், பாட்டும் பரதமும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார்கள் முன்னோர்கள். அப்படிப்பட்ட நல்ல பயனா இருக்கணும். எதுவா இருந்தாலும் வாழ விட்டு வார்த்தை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க வாத்தியார்களுக்கு மாணவர்களுக்கு இருந்த ஒற்றுமை விலகி போச்சு, நிறைய போச்சு. என்ன எல்லாம் எங்க அப்பா பள்ளிக்கூடத்துல கொண்டே விழும்போது சொன்னாரு வாத்தியார்கிட்ட, இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, இந்த பையன் சொல்லி பேச்சு கேட்கிறா இல்ல, வீட்டுல தங்குறா இல்ல, இவனை நல்லா படிக்க வைங்கயா, நான் என்ன சொல்றேன், கண்ணை மட்டும் விட்டுருங்க, மத்த இடமெல்லாம் உரிச்சு எடுத்துருங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன். என்ன அடி வாங்கியிருப்போம் நம்ம எல்லாம் வாத்தியார்கள்ட்ட. நினைச்சு பாருங்க, நம்மளே குச்சி ஒடிச்சாரு சொல்லி அந்த குச்சிலே அடி வாங்கணும், இந்த பக்கம் அடி வாங்கணும், திருப்பி இந்த பக்கம் அடி வாங்கணும். நம்ம வாங்காத அடியா இங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சு பாருங்க. வாத்தியாருங்க நம்மளை அடிச்சு அடிக்கி நம்ம எல்லாம் காவல்துறையில புகார் பண்ணியிருந்தா எந்த வாத்தியாராவது ஊருக்குள்ள நடமாட முடியுமா? ஒருவேளை வாத்தியாருக்கு நம்மளை அடிக்காம விட்டுருந்தா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருப்போமா? அப்ப எவ்வளவு ஒற்றுமையாக அடியாத உள்ள படியாதுன்னு சொல்லி வச்சேன். இன்னைக்கு எப்படியா இருக்கு? பள்ளிக்கூடம் போனா பிள்ளைய படிச்சாலும் படிக்கலாம், வாத்தியார்ட்ட எதுவும் பேசக்கூடாது, வாத்தியார் திருப்பி எதுவும் பேசக்கூடாது, நின்றுகிட்டு படிக்கலாம், உட்கார்ந்து படிக்கலாம், படுத்துக்கிட்டு படிக்கலாம், வாத்தியார் மண்டையும் உடைக்கலாம். எப்படி ஆயிப்போச்சு? எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். ஆமா, வாத்தியார் படிச்சுட்டு ஒருத்தர் வேலை இல்லாம இருந்திருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னங்க நீங்க வாத்தியாருக்கு படிச்ச, நீங்க ஒரு நாள் கூட வேலைக்கு போல, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட போகாம வீட்டுல இருந்தா சோத்துக்கு என்ன பண்றதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். உடனே அவர் சொன்னாரு, நீ கவலைப்படாத, நான் வேற வேலைக்கு போறேன், வாத்தியாருக்கு ஒரு பையன் கூப்பிடுற மாதிரி இல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. போற வழியில ஒரு அப்ப மாடு கட்டி கிடந்துச்சு. மாட்டுக்கு பக்கத்துல ஒரு விளம்பர பதாகை, மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அதை செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. வாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது இந்த போட்டியில கலந்து 1 லட்சத்தை வாங்கிட்டு போயிருவோம் அப்படியே முடிவு பண்ணி போட்டியில போய் கலந்துக்கிட்டாரு, வெற்றி பெற்றாரு, 1 லட்சம் ரூபாய் பரிசு. நேரா வீட்டுக்கு போனாரு. அந்த அம்மா கிட்ட கொண்டே கொடுத்தா, இங்க பாரு காஜி காஜி கத்துன வேலைக்கு போனேன் பாரு, 1 லட்சம் ரூபாய் ஒரே நல்ல சம்பாதிச்சு அப்படின்னு. அந்த அம்மா கேட்டா, 10 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாம இருந்துட்டு 1 லட்சம் ரூபாய் திடீர்னு எப்படியா வந்துச்சு? உன்னை நம்ப முடியாத விஷயத்த சொல்லுன்னா, எவனுக்காவது பணம் கூட இருந்தா சொல்றமா விளக்கம் கேக்குறமா? நம்ம புதுசு புதுசா பணக்காரன் ஆகுறாங்க, எதை பத்தின்னு தெரியல. அதை விடுங்க. இப்ப பாருங்க, அவர் சொன்னாரு, ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு, மாட்டுக்கு பக்கத்துல ஒரு விளம்பர பதாகை, மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அதை கலந்துக்கிட்டா 1 லட்சம் ரூபாய் பரிசு எழுதி இருந்தாங்க. அந்த போட்டியில கலந்தே வெற்றி பெற்றேன், 1 லட்சம் ரூபாய் பரிசு. இப்ப அந்த அம்மா கேட்டா, மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்ன சொன்ன? அது என்ன மாடு எப்படியா உன் பேச்ச கேட்டு சிரிக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன், மெதுவா போய் உட்கார்ந்து மாட்டை கேட்டேன், என்ன தெரியுதா, நான் தான் வாத்தியாருன்னு, நீ எல்லாம் வாத்தியாராக்குன்னா அது நக்கலா சிரிக்குது, என்ன செய்ய? சரி அழுகுது, நீ எப்படி அழுதுச்சு? என்ன அழுகாதா? நீ என்னை படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன், அதுக்கே மனசு தாங்கல, கண்ணீர் விட்டுருச்சு. சரி அத்துக்கிட்டு எப்படி ஓடிச்சு? கேட்டேன் மெதுவா, ஒரு வாத்தியார் வேலை இருக்கு வர்றியா? போதும்டாது என்னை ஆள விடுறான்னு அத்துக்கிட்டு ஓடி போச்சு. 1 லட்சம் ரூபாய் பரிசு. எப்படி இருக்கு பாருங்க, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லையே. மாணவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் ஒரு நேரம், எப்படி இருக்கிறோம் நாமெல்லாம்? பிள்ளைகள் எல்லாம் சொல்லு பேச்சு கேட்கிற அளவுக்கு வளர்க்கறதுக்கு ஒரு தாய்மார்கள் கருணைய வடிவமானவர்கள். ஒரு தாய் ஒரு குழந்தையை 7200 மணி நேரம் சுமக்கிறான். 7200 மணி நேரம் கருவில சுமந்து 10வது மாதம் தனஞ்சயன் என்ற வீக்கங்காற்றால் உந்தி தள்ளப்பட்டு குழந்தை பூமிக்கு வருகிறது. அப்படி வந்த குழந்தைக்கு ஈ கடிக்காம, எறும்பு கடிக்காம, வாயை கட்டி, வைத்த கட்டி அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி 5 வயசுல அந்த பையன் நடந்து வரும்போது கேட்டு பாருங்க, தம்பி கண்ணு ராஜா யார் மையண்டா? ராமராஜ் மையங்கிறேன். சுமந்தது அவரா அம்மாவா? சுமந்தது அந்த அக்கா. பேரு இவருக்கு. ஏன் விட்டு கொடுக்குறாங்க தியாகசீலங்கள். பெண்களை கொண்டாடாது எந்த நாடு விளங்காது, வீடு விளங்காது. அதனாலதான் வள்ளுவர் கூட சொல்றாரு, பெண்ணின் பிறந்தக்கை யாவளை என்பது. 10 மாதம் சுமந்ததோடு இல்ல, தாய்மார்கள் குழந்தையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஒரு பிள்ளைய அப்பா தான் பெத்த அப்பாவே பிள்ளைய அடிச்சுட்டாருன்னா அம்மா ஒடியாந்து குறுக்க விழுந்துருவா. எதுக்கு அடிக்கிறீங்க? என் பிள்ளை இன்னும் பெருசா தப்பு பண்ணிவிட்டேன், எப்ப பாரு அவன் மேலேயே கண்ணு வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தீராக்கா, அப்ப என்ன உலகத்துல இல்லாத என் பிள்ளை பண்ணி கேட்கறாளா இல்லையா? இதுதானே எதார்த்தம். அதனாலதான் அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, அப்பா ஐயாவுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி எப்படி சாமி கும்பிடணும்? அமைதியா இருக்கணும்.
தூங்காம இருக்கணும், சிவநாமம் சொல்லணும், பட்டினியா இருக்கணும், கோயம்புத்தூர்ல மாதிரி குத்தாட்டம் போடக்கூடாது. அப்ப ரொம்ப ஒழுங்கா அமைதியா சிவநாமம் சொல்ல வேண்டும் என்பதுதான் சிவராத்திரி. ஆனா அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, பிள்ளைகளை தாய் பட்டினி போட மாட்டா. 9 ராத்திரி நவராத்திரி ஏதேனும் ஒரு பிரசாதம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் கருணையே வடிவமானது. பெண்களுக்கு இந்த இடத்துல ஒரு விழாவில் ஒரு எலும்பு இருக்கு. ஏன்? குழந்தையை தாங்கும் சக்தியை கொடுத்து வைத்தான் இறைவன். அந்த குழந்தையை 10 மாதம் சுமந்து சுயப்பிரசவமாக பெற்றெடுக்க அத்தனை வழிகளும் நமக்கிட்ட இருக்கு. இருந்தும் இல்லாது போனது போல இன்றைய சூழல் மாறி நிற்குது. காரணம், நீங்க அந்த காலத்துல பிள்ளைகளுக்கு பாருங்க, இந்த கிச்சு கிச்சு மூட்டை, பருப்பு கடை, தயிர் கடை, மோர் கடை சொல்லி கொடுத்தோமா? அப்படியே அப்பாவுக்கு கொடு, அம்மாவுக்கு கொடு, தாத்தாவுக்கு கொடு, பாட்டி கொடு, அக்காவுக்கு கொடு, அண்ணனுக்கு கொடு, தங்கச்சி கொடு, நம்ம வீட்டு நாய்க்குட்டி கொடு, பூனைக்குட்டி கொடு, எழுத்த விட்டு மாமாவுக்கு கொடு, அத்தைக்கு கொடு, பக்கத்து வீட்டு கொடுக்குன்னு சொல்லி கொடுக்க சொல்லி பழக்கணும். அதைத்தானே வள்ளுவர் சொன்னார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்னாரு. இல்லாம போச்சே. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் பற்றாளர்களே, பள்ளிக்கூடம் மதிய உணவு சாப்பிடுற போது இந்த திருக்குறள் சொன்னோம். இன்னைக்கு சொல்றமா? ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? சொல்லிக்கிட்டு தானே இருந்தோம். ஏன் சொல்லல? ஏன் சொல்லாம வச்சாங்க? எடுத்தவன் எவன்? எடுத்தவன் சொல்லல, இருந்தவன் கேட்கல. அவங்க ஜௌரியத்துக்கு எல்லாம் போச்சு. மாணவர்களும் எங்க ஜௌரியம் போயிடுச்சு. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். இதுவா பண்பாடு? இதுவா கலாச்சாரம்? எது சரியாக இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை வீட்டுல எழுப்பும் போதே காலையில 5 மணிக்கு, இங்க 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் யோகி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் போகி, 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் மனுஷன், 7 மணிக்கு எந்திரிச்சா எருமை. இப்ப எப்ப எந்திரிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நான் உள்ள விவரத்தை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நமக்கு என்னத்துக்குப்பா பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். அதனால பண்பாடு மிக்க தமிழர்கள், இந்த உலகத்துக்கு வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் எப்படி வாழ வேண்டும்? பிள்ளைய எழுப்புறதே ஒரு கலை தானே. காலையில பிள்ளைய போய் எழுப்புற போது, என் கண்ணு, என் ராஜா, என் தங்க, வைரம், வைடூரியம், எந்திரிங்க, பள்ளிக்கூடம் போகணும், பொழுது விடுஞ்சிருச்சு, பல்ல விளக்குங்க, குடிங்க, சாப்பிடுங்க. நீங்க போகலையா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா இருக்காது. வாத்தியார் உங்களை தான் பெருமையா கொண்டாடு. நாளைக்கு நீங்க தான் திண்டுக்கலுக்கு மாவட்ட ஆட்சியரா வர போறீங்க, நாளைக்கு தான் மாவட்ட கண்காணிப்பாளராக வர போறீங்க. எவ்வளவு பெரிய பதவி உங்களுக்காக காத்திருக்காங்க. அதனால விஷயங்கள் அப்படி சொல்லணும். ஏன்? நேர்மறை சிந்தனை, எதிர்மறை சிந்தனையை விதைக்க கூடாது. நம்ம வீட்டுல பிள்ளையெல்லாம் இப்ப எழுப்புறது, நம்ம எங்க எந்திரிக்கிறோம்? நம்ம 8 மணிக்கு மேலதான் எந்திரிக்கிறோம். அப்புறம் நம்ம எந்திரிச்சதுக்கு பிறகுதானே பிள்ளைய எந்திரிக்கும். 2 தடவை எழுப்பி பார்த்துட்டு 3ஆவது தடவை எருமை எந்திரிக்கிற வர அப்ப மாதிரியே தூங்குறேன். மேற்கொண்டு அவங்க அப்பனுக்கு ஒரு வசம் தேவையாது. அப்ப சரியான சிந்தனையும் சரியான செயல்பாடும் பக்குவமும் காலமும் நேரமும் மிக முக்கியம். காலத்தை நேரத்தை மதிக்காதவர்களை காலமும் நேரம் மதிக்காது என்பதற்கு இலக்கிய புராண வரலாறுகள் நிறைய உண்டு சொல்லலாம். ஆகையினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அஞ்சரவை மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று.
அதுக்கிட்ட வந்து புத்தி வேலை செய்யும். சாப்பாடு கூட தமிழனுக்கு ரொம்ப முன்னுதாரணமாக இருந்தது. நீங்க பாருங்க, மாம்பழம் அதிகமா சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு உண்டாகும், நெய் அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும், எருமை பாலே அதிகமா குடிச்சோம்னா மந்தம் உண்டாகும். எருமை மந்த பிராணி, மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, எந்த வண்டி வந்தாலும் விலகாது சொல்லுவாங்கல்ல, எருமை மாட்டில் மழை பெஞ்சது மாதிரி. அது மாதிரி அந்த பாலையே குடிச்சு விட்டு நம்மோட பிள்ளைகளும் இப்போ எனக்கு என்னன்னு பார்ப்போமா? அதை விட இந்த சாராயம் மதுபானம் இருக்கு பாருங்க, எவன் கண்டுபிடிச்சானது உள்ள போயிடுச்சுன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா சாலையிலே படுத்திருந்தார் ஒருத்தர். திடீர்னு வண்டியை நிறுத்தினா நல்ல வேலையா போச்சு, பயந்துட்டேன் நானே. பார்த்தீங்களா, அப்படி இருக்கு, அப்படி கிடக்கு நடு ரோட்ல படுத்திருக்கேன், கையை வேற இப்படி நீட்டிக்கிட்டு என்ன செய்ய? ஏத்திட்டா அவர் படுத்துக்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏத்திட்டேன்னு நம்மளே சொல்லுவாங்க. தப்பான இடத்துல படுக்கலாமா? அது இந்த போதைப்படுத்துற பாடு. நாட்டுல கும்பாபிஷேகம், குடமுழுக்கு, திருக்குட நன்னீராட்டு பெருவிழா அப்படின்னு திருவிழா கொண்டாட முடியல எந்த ஊர்லயும். ஏன்னா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. யாராவது இறந்து விட்டா அன்னைக்கும் சாராயம், நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமாயா நாடு? மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க எப்படி போயிருச்சு. 99% குற்றங்களுக்கு காரணம் போதை, பெண்களுக்கு எதிரான குற்றம். நீங்க பாருங்க, விளாத்திகுளம் தூத்துக்குடி மாவட்டம், ஒரு பொம்பளை பிள்ளைய மண்டையில அடிச்சு உடச்சு கொண்டு விட்டானே, அவனை கைது பண்ணியாச்சு. கைது பண்ணோன்னே ஏன்டா அந்த தப்பை பண்ண, போதையில செஞ்சுட்டேன்ட்டான். என்னடா போதை பண்ணியிருந்தா? கஞ்சா குடிச்சிருந்தேங்கிறான். கஞ்சா குடிச்சிட்டேன்னு அவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறேன். நாட்டில் பல தலைவர்கள் பேசுறாங்க, போதையே இல்லை தமிழ்நாட்டில், நாங்கள் சுத்தமாக வச்சிருக்கிறோங்கிறாங்க. வெட்கம் இல்லாமல் பேசுறாங்க. அப்புறம் இதை விட என்னத்தை சொல்றது? மனசாட்சி உடுத்த வேண்டாம். எல்லா வீட்லையும் பொம்பளை பிள்ளை இருக்குது. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, வேலைக்கு அனுப்ப முடியல, பக்கத்துல ஒரு அவசரத்துக்கு ஒதுங்க முடியல. எவ்வளவு ஆபத்து உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு விஷயம், திருப்பூர்ல கிழவனை கொண்டு விட்டு கிளவிய தூக்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கா என்னன்னு போய் கேட்டுவாங்க, என்னைய போய் கேட்டுக்கிட்டு நடந்துச்சா இல்லையா? அடுத்து பாருங்க, திருவண்ணாமலையில பாட்டி வீட்டுக்கு விசேஷத்துக்கு போன பொம்பளை பிள்ளைய 15 வெறி நாய்கள் கடிச்சு குதறிச்சு மனுஷன். மதுராந்தகம் படிச்ச பொம்பளை பிள்ளை, கல்லூரி பொண்ணு, 3 குடிகார நாய்கள் சித்திரவதை செய்து விட்டான் விடிய விடிய. இந்த லட்சணத்துல குடியாரங்க சொல்லப்படாரா, மது பிரியரா, மானங்கத்தை வைக்க பேர் வைக்கிறாங்க. மனசாட்சி வேண்டாம். நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. நல்லதொரு வீணை செய்திய நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடி என்னை ஏன் படைத்தாய் என்று கேட்டான் பாரதி. பாரதி பிறந்த நாடு. எல்லா உயிரும் நம்ம உயிர் போல நினைக்கணுமா இல்லையா? ஞான சம்பந்தர் சொல்றாரு, எத்தனையும் வேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் நடமடும் என்று பாடுகிறாரு. எவ்வளவு சிந்தனை! தமிழும் இந்த நாடு முன்னேறுவதற்கு ஞான சம்பந்த பெருமான் மிகப்பெரிய பங்களிப்பு. எத்தனை விஷயங்களை செய்திருக்கிறார்கள் இந்த நாட்டில். அப்போ உணர்வை கொடுக்கணும். சோறு ஊட்டும் போதே, சோறு ஊட்ட மட்டும் கூட, சோத்தை மட்டும் ஊட்டினா என்ன, உடம்பு இப்படி வளரும், இல்லைன்னா இப்படி வளரும், இங்க வளராது. அப்ப அங்க வளர்றனா அங்க ஒரு பிரசித்தி பெறணும்னா என்ன செய்யணும்? உணர்வையும் சேர்த்து ஊட்டணும். ஒரு சாமியாரு, மிகப்பெரிய சாமியாரு, தவ வலிமை உடையவர், எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அப்படின்னா எல்லாத்தையும் விட்ட பற்றற்ற ஞானி. அவர் ஏற்கனவே ஒரு பெரிய அரச குடும்பத்தில் இருந்தவர். அவர் எல்லாம் வேண்டான்னு இல்லறத்தை விட்டுட்டு துறவரத்தை மேற்கொண்டு போனார். ஊரா போனார். ஒரு ஊர்ல போய் தங்கலான்னு பாக்குறாரு. சாயந்தரம் இரவு நேரம் ஒரு வீட்டு திண்ணையில படுத்திருந்தாரு. ஒரு 11-12 மணி இருக்கும். திடீர்னு இருமல் வந்துருச்சு. இருமல் வந்தா தூங்க முடியல. எந்திரிச்சாரு. குடிக்கலாம், தண்ணி இருந்தா குடிக்கலாம்னு யோசிக்கிறாரு. தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி எங்க போய் கேட்கறது? எல்லா வீடும் சாத்தி இருக்கு, எல்லா வீட்லயும் விளக்கு அணைச்சாச்சு, எல்லாரும் தூங்கிட்டா, பாய்ச்சாமத்துல கதவை தண்ணா தப்பா போயிருமேனு யோசிச்சுக்கிட்டு படுத்திருந்தாரு. இருமல் விடல. ஆனாலும் பாருங்க, அவர் படுத்திருந்த வீட்டுக்கு பின்னால வெளிச்சம் தெரியுது. அப்ப யோசிச்சாரு, இந்த வீட்டுல ஏதோ இன்னும் விடிய வேலை பாக்குறா அவள இருக்கு, சரி பின்பக்கமா போய் கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிருவோம்னு வீட்டுக்கு பின்னால போய், ஐயா தண்ணி தாகமா இருக்கும், கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னாரு. உள்ளே இருந்து ஒருத்தர் வந்து ஒரு சொம்பளை தண்ணி கொடுத்துருந்தாங்க. ஐயா சொம்போட வச்சுக்கிட்டு படுத்துக்குங்க, ஓயாம வந்து என்ன தொந்தரவு பண்ணாதியா, நேரம் வரும்போது குடிச்சுக்குங்கன்னு அனுப்பினாரு. இப்ப வந்தாரு. இருமல் வர்ற போது குடிக்கிறாரு, படுத்தாரு. திரும்ப இருமல் வரும், எந்திரிப்பாரு, தண்ணியை குடிப்பாரு, இப்படி படுத்திருந்தாரு. பொழுது விடிஞ்சு வச்சு. விடிஞ்ச பிறகு தலைமாட்டுல தண்ணி குடிச்ச சொம்ப பாக்குறாரு. அது வெள்ளி சொம்பு. அப்பதான் யோசிக்கிறாரு, இந்த வீட்டுல வெள்ளி சொம்புல தண்ணி கொடுத்துருக்காங்களே, ஆகா நல்ல வேலையா போச்சு, விட்டுறக்கூடாதுன்னு சொம்ப எடுத்து பைக்கில் வைக்க போனார். பைக்கில் வைக்க போகும்போது யாவும் வந்து, நம்ம சாமியாராச்சே, நமக்கு ஏன் இந்த புத்தி, நம்ம தான் எல்லாரும் எவ்வளவு பெரிய அரண்மனையில படுத்து கிடந்த ஆளு, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த வெள்ளிச்செம்பு மேல ஆசை போகுதே ஏன்னு யோசிச்சாரு. பொழுது விடிஞ்ச நேரம். தனித்தமிழால் கலை தமிழ் பயின்று, தமிழாய் தமிழ் நெஞ்சங்களை வென்று, கலை வேந்தராய் காட்சி தந்து வீரமங்கலம் ஈன்றெடுத்த ஈடில்லா தமிழ் மகனை, உன்னால் என் மண்ணில் இன்று தமிழ் மணக்கிறது. வாழ்க தமிழ், வாழ்க தமிழோடு. இப்படிக்கு உற்சவ சாமியும் அதானே, சரிதானா?
உற்சவ வேகம் எழுதிட்டாங்க. ஊர் பொதுமக்கள் சார்பாக உற்சவ சாமியை பற்றி அழகா ஊர் பொதுமக்கள் சார்பாக 51 ரூபாய் இந்த தமிழை ரொம்ப அழகோடு எழுதி கொடுத்தமைக்கும் உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள், வணக்கங்கள். தமிழால் இணைந்தோம், தமிழ்தான் வாழ வைக்கும். அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்து பேசுறேன். இப்படி பல கதைகள் இருக்கு. நன்றி 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 நெஞ்சம் நிறைந்த நன்றி. அதான் சொம்ப தூக்கி பைக்கில் வைக்க போனவருக்கு அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நம்மளே பெரிய பணக்காரரா இருந்து வாழ்ந்தவர் சாமியாரா வந்தோம். சாமியாரா போனவருக்கு ஏன் சொம்பு மேல ஆசை வந்துச்சு அப்படின்னு நினைக்கிற போது பக்கத்துல ஒரு 5-6 பொம்பளை ஆளுங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடி பாத்தியா, இந்த அக்கா வீட்டை விட்டு ஊருக்கு போய் 1 வாரம் ஆச்சு, வீடு பூட்டி இந்த வீட்டை உடைச்சி எவனோ பின்னால திருடி அள்ளிட்டு போயிட்டா, வெள்ளிச்சாமான் தங்கச்சாமான்லாம் அப்படிங்கிற வார்த்தை காதுல விழுந்துச்சு. இப்ப யோசிக்கிறாரு, பின்னால போய் தண்ணி வாங்கி குடிச்சாரா? யாருக்கு தண்ணி வாங்கி குடிச்சாரு? அந்த வீட்டை திருட வந்த திருடன் தான் தண்ணி கொடுத்துருக்கிறேன். இப்ப என்னாச்சு, திருடன் கையில வாங்கி தண்ணி குடிச்சதுக்கே சொம்ப திருடனுங்கிற புத்தி வந்துருச்சு. யாருக்கிட்ட எதை வாங்கி குடிக்கணும்னு யோசிங்க, நமக்கு தேவையில்லை. நல்லது செய்தால் அப்ப சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும். ஒரு வீட்டுக்கு போறோம், அன்னதானம் போடுறாங்க, சாப்பிட்டா அப்ப மனசுல 1000 என்ன இருக்கு, எது இருக்கு, எப்படி இருக்குமே. அப்ப அதை எப்படி போக்குறது? இறை நாமம் சொல்லணும். முருகா சமர்ப்பணம், சரவணா சமர்ப்பணம், சிவாய நம, நாராயணாய நமக, ஓம் சிவா, இப்படி ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி 3 சொட்டு தண்ணி விட்டுட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அந்த தோஷம் இல்லை, அதுல எந்த நஞ்சு இருந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்யாது என்பதை நமது ஆன்மீகம் நமக்கு அவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனாலும் வள்ளலார் சொன்ன கதை தான், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று போகாமல் தத்துவத்தோடு முன்னோர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் முட்டாள்கள் என்று எண்ணி விடாமல் நமக்கு ஆன்மீகம் அவ்வளவு கற்றுக் கொடுக்குது. நீங்க பள்ளி பாடப்புத்தகத்தில் படிக்கும்போது இந்த உலகம் உருண்டேன்னு கண்டு படிச்சோம்ல, உலகம் உருண்டேன்னு சொன்னவர் யாரு? ஏங்க நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வரும்? 2 கேளுங்க. உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்சவர் யாரு? உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யாரு சொல்லுங்க? கோச்சு கஜலா. உலக உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யாரு? ஒருத்தோட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது இந்தியாவை கண்டுபிடிச்சவர். நான் உலக உருண்டேன்னு கேட்டவர் வாஸ்கோ டாமகமா. அமெரிக்காவில இருந்து அவர் கப்பல் வழியா வந்து முதல்ல வந்து சேர்ந்தது நம்ம கேரளா பக்கம். அதுக்கெல்லாம் வந்து சேர. நான் கேட்கறது உலக உருண்டை பத்தியா, யாருக்குமே தெரியல பத்தியா. அப்ப எப்படி இருக்கணும், நம்ம உலக உருண்டை கண்டுபிடிச்சவர் கிரேக்க விஞ்ஞானி கலிலியோ அப்படின்னு தான் படிச்சோம். அப்ப அவர் தான் கண்டுபிடிச்சாரா? நம்ம நாட்டுல யாரும் கண்டுபிடிக்கலையான்னு யோசிச்சு பாருங்க. நமது வள்ளுவர் பாடிய திருக்குறள் 1330 குறள். 1330 குறளிலே ஒரு பாட்டு இருக்கு, சுழன்றும் ஏற்பின்னது உலகம்ங்கிற. சுழன்றும் ஏற்பின்னது உலகம். அப்ப உலகம் சுழலுதுன்னா சுழலுவது உருண்டை தானே, உருண்டையா தானே சுத்தம். அப்ப பூமி உருண்டைன்னு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், ஒரு சான்று. அடுத்து பெருமாள் ஆலயம் உள்ள போனீங்களா, 10 அவதாரம் படம் இருக்கா? 10 அவதாரத்துல மச்சா கூர்மா ராம வராகம்ங்கிற பன்றி அவதாரம், பன்றியாக மாறி மகாவிஷ்ணு பூமியை கொண்டு வந்து சேர்த்ததாக ஒரு புராண கதை இருக்கு. அந்த பன்றி முகத்துக்குள்ள ஒரு உருண்டை இருக்கும், பார்த்திருக்கீங்களா? பெருமாள் கோயிலுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்களே. அப்ப அந்த பூமி உருண்டைன்னு நம்ம ஆன்மீகம் சொல்லிருச்சு. ஏன் சொல்லி கொடுக்கல நம்மளோட பிள்ளைகளுக்கு? யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க பாட்டு கேட்கறீங்கல்ல, ரேடியோ பொட்டி, வானொலி பொட்டி, யாரு கண்டுபிடிச்சா? மார்க்கோனி. மார்க்கோனின்னு சொல்றோம். அதுதான் பாட புத்தகத்துல நம்ம படிச்சோம். என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே படிச்சோம். வேற என்ன பண்றது, விதைக்கிறதான முளைக்கும். ஆனா அதுக்கு முன்னால நம்ம இந்திய விஞ்ஞானி ஜெகதீச சந்திர போஸ் கண்டுபிடிச்சிருக்கிறார். யாருக்கு தெரியும்? ஜெகதீச சந்திர போஸை கண்டுபிடிச்சு பல 100 ஆண்டுகள் கழித்து தான் அந்த மார்க்கோனி கண்டுபிடிக்கிறாரு. மார்க்கோனிக்கு பெரிய புகழ் கிடைக்குது, மார்க்கோனிக்கு நோபல் பரிசு கிடைக்குது. நோபல் பரிசை வாங்கினவருக்கு ஒரு உறுத்தல் வருது. விஞ்ஞானி, இந்திய விஞ்ஞானி தானே முதல்ல கண்டுபிடிச்சாரு, நம்ம வேறு பெருசா வந்துருச்சேன், சரி நோபல் பரிசையாவது கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருவோமே. அவர் இந்தியாவுக்கு புறப்பட்டு வர்றாரு. ஐயா ஜெகதீச சந்திர போஸை சந்திக்கிறார். ஐயா, நீங்க தான் எனக்கு முன்னால இந்த வானொலி பெட்டியை கண்டுபிடிச்சதாக நான் அறிகிறேன். அதனால எனக்கு வந்த நோபல் பரிசை பாதியாவது உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஐயா சொன்னாரு, பெரிய மாண்பு. அதான் இந்த தமிழனுடைய தன்மானத்தை பாருங்க. நீங்களே வச்சுக்கங்க, என் பேரு இல்லைன்னா என்ன, உங்க பேரு நிலைக்கட்டும். எப்படியோ இந்த உலகத்துக்கு ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கோம், அதுதான் வேணும்னு விட்டு கொடுத்த மகான் நமது ஜெகதீச சந்திர போஸ். அவர் தான் வானொலியை கண்டுபிடிச்சது. இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் மறைமுகமாக நமக்கே தெரியாமல் இருப்பதை நான் தமிழ் மக்கள் உணர வேண்டும். இந்த தமிழால் அவ்வளவு உயர்ந்த சிந்தனையும் செயல்பாடுகளும் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க அகர முதல எழுத்தெல்லாம் எல்லா மொழியும் அகரத்துல தொடங்குது, அகரத்துல தான் ஒடுங்குது. ஆனா ஒரு எழுத்தா எத்தனை எழுத்து? ஆனா 3 எழுத்து. ஆனாவை பாருங்க, முதல்ல ஆனா அப்படி வருதா, அதுக்கு அடுத்து ஊனா வருதா, கீழே மானா இருக்கும் பாருங்க. மானா மட்டும் தலைகீழா இருக்கும், ஆனா நேரா தெரியும், ஊனாவும் நேரா தெரியும். ஆ ஊ மா, அகர உகர மகர சம்மேளனம். ஆ ஊ மா, ஆனாவை தூக்கி அந்த பக்கம் போட்டா ஊ மா உமா, உமாவோட கூடிய கடவுள் பரமேஸ்வரன் முழு முதற் பொருள் மூலக்கரன்.
அப்படிப்பட்ட ஆனா நேரா இருக்கு, ஊனா நேரா இருக்கு, மானா மட்டும் தலையில இருக்கு. ஏன் மானா தலையில இருக்கு? மானான்னா மண்டகருவான் முடிச்ச முறை நாட்டில் தலையில தான் நிற்கிறேன். எவன் சொல்லி பேச்சு கேட்கிறேன் நான் சொல்லி பேச்சு. 5 வயசுல புள்ள சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசானவனு சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா ஓ வீட்டுக்காரன் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிறாரு, நாளைக்கு நல்லா தெரியாதுன்னு மிரட்டு. அப்புறம் 20 வயசுல அவங்க அம்மாட்ட போய் தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த ஆளை கட்டி கொடுங்க, ஐயோ அவ்வளவு கடுப்பா இருக்குது. அப்புறம் 30 வயசுல சொல்றேன், நான் எங்க அப்பாட்ட பேசுறதே இல்லைங்க, ஏப்பா எது செஞ்சாலும் புத்தம்ங்கிறேன், அந்த லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நடக்குதா இல்லையா? நடக்குது இல்ல. மண்டையில முடிவெடிக்கிறாங்கன்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம், அதுக்கு பேரு பண்பாடு, அதுக்கு பேரு கலாச்சாரமா? முடி அலங்காரம் என்பது முக அழக காட்டணும், அலங்கோலமா திரிகிறார்கள் மாணவர்களும் சரி, எல்லா குழந்தைகளும் சரி. கேட்டா நாகரிகம் ஒத்த வார்த்தை, அவ்வளவுதான். பெரிய பிள்ளைய செய்யறான், சரி போட்டு விடுங்க. ஒரு அம்மா ஒரு சின்ன பிள்ளை விவரமே தெரியாதவனை கூட்டிட்டு போய் கோடு போட்டு கூட்டிட்டு வரான், என் மயனுக்கு இப்படி கோடு போடு அப்படின்னா அந்த தாய்க்கு தெரியுமா அந்த கோடு எதுக்குன்னு? 40 வயசானா கல்யாணம் ஆகி 2 புள்ள ஊட்டி பிறந்துருமா, அப்ப சொல்லுவான் பாருங்க, ஏன்டா இந்த பாடு வளர்த்துறீங்க. அந்த காலத்துல அவளை வறுமையில எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்கவே முடியாதுங்க. எப்ப? 40 வயசுல. 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருட இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இக்கரை பச்சை என்ற யதார்த்தத்தை உணர்வோம். எல்லா குழந்தைகளையும் அரசு பள்ளியிலே படிக்க வைப்போம். அரசை நாம் தான் கொண்டு வந்தோம். அந்த அரசு எந்த அரசாக இருந்தாலும் உயர்த்தி பிடிக்க குழந்தைகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களாக ஆக்கி பாருங்கள். 207 பள்ளிக்கூடத்தை மூடியாச்சு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, போன வருஷம் வரைக்கும் 207 அரசு பள்ளிக்கூடம் மூடியாச்சு. பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இந்த சாராய கடையை மூடக்கூடாதான்னு கேட்டா, அங்க படிக்க 6 வரல, இங்க குடிக்க கூடுறாங்க கூட்டம்ங்கிறாங்க. என்னையா நியாயம்? அது பண்பாடாது? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையே. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பா இதெல்லாம் உடைக்க மச்சான் ஒன்றரை வைங்க. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மகன் நாடும் சீனிவாசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். நீங்க எது முக்கியம்? விவேகானந்தர் ஐயா விவேகானந்தர் சாமியாரா போகணும்னு அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறாரு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன பிள்ளைல அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறாரு, அம்மா நான் சாமியாரா போகணும் உத்தரவு கொடுங்க. அந்த அம்மா படக்குன்னு சொன்னா, பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு, எடுத்துட்டு வாப்பான்னா ஐயா கத்தி எடுத்தாந்து கொடுக்குறாரு. ரொம்ப சின்ன வயசு. அப்படி கொண்டாந்து கொடுக்கும்போது வாங்கி கத்தியை வச்சுவிட்டு வேலை இருந்தா போய் பாரு அப்படின்ட்டாரு. இது தொடர்ந்து பல தடவை நடந்திருக்கு. அவர் கேட்கறது, கத்தி எடுத்தார சொல்றது,
வாங்கி வச்சுக்கிட்டு வேற வேலை இருந்தா போய் பாருங்கிறது இப்படியே நடந்திருக்கு. நிறைவா ஒரு நாள் அம்மா நான் ஜாமியாரா போன உத்தரவு கொடுங்க. அவர் போய் கத்தியை எடுத்தார சொன்னாங்க. அந்த கத்தியை எடுத்தாந்து கொடுக்குறாரு. வாங்கி வச்சுக்கிட்டு இனிமே நீ ஜாமியாரா போகலாம்ட்டார். ஒவ்வொரு நாளும் இதுதான் நடந்தது. கத்தியை எடுத்தாந்து கொடுத்தாரு, வேற வேலையை பாருன்னாங்க. ஒவ்வொரு நாளும் நிறைவாக அந்த நாள் மட்டும் கத்தியை வாங்கி வச்சுக்கிட்டு நீ ஜாமியாரா போகலாம். என்ன காரணம் அப்படின்னா, சாமியாரா போறவன் என்ன செய்யணுமா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு பார்க்கணுமா. பொதுமக்கள் பாதுகாப்பை கருதித்தான் அந்த சாமியார் ஆகணும். சாமியார்னா சாமியாரை பார்க்க போய் சாகக்கூடாது, தெரியுமா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியாரை பார்க்க போய் ஒரே நாள்ல 99 பேர் செத்தா, செய்தி படிச்சீங்களா? அப்ப சாமியார் எப்படி இருக்கணும், மற்றவர்களுடைய பாதுகாப்பை மனதில் கொள்ள வேண்டும். இப்ப விவேகானந்தருடைய தாயார் என்ன பரிச்சை வச்சாங்க, கத்தியை எடுத்தார சொன்னாங்களா? ஐயா கத்தியை கொண்டாந்து கொடுக்கும் போது கூறு பகுதி குத்துற பகுதியை தாய் பக்கமும் அடிப்பகுதியை கையில வச்சு கொடுத்தாங்களாம். அப்ப அவர் நினைச்சிருக்காங்க, அந்த அம்மா நம்ம மையன் ஜாமியாரா போனா அவன் பாதுகாப்பை பாத்துக்கிறேன், மத்தவங்களை குத்துற பக்கம் கத்தியை கொடுத்தா இவன் பாதுகாப்பு மத்தவங்களுக்கு இல்ல, அதனால நீ இப்ப ஜாமியாரா போக முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க. இவ்வளவு நாள் அது நடந்தது. நிறைவா கொண்டு வந்து கத்தியை கொடுக்கும் போதுதான் அடிப்பக்கத்தை தாய் பக்கமும் குத்துற பகுதியை தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு கொடுத்தாராம். மகனே, நீ ஜாமியாரா போற தகுதியை நீ பெற்று விட்டாய், உன்னால யாருக்கு எந்த ஆபத்து இருக்காது, நீ போகலாம் ஜாமியார். கடைசி வரைக்கும் விவேகானந்தாரில் எந்த விபத்தாவது இருந்துச்சா? இன்னைக்கு ஜாமியார்னால எவ்வளவு பிரச்சனை. அந்த காலத்துல ஒண்ணுமே வேண்டான்னு போனவன் தான் ஜாமியாரா இருந்தேன். இன்னைக்கு எல்லாம் வச்சுக்கிறவன் தான் ஜாமியார். கோடி கோடியா வச்சிருக்காங்களே. பால் அனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுன்னார் தாய் மாணவ சுவாமி. வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன்னார். என்ன காரணம்? உருக்கமுட அன்னம் இருக்குமுடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை. யார் அவர்? பட்டினத்தார். பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்துல பிறந்த பட்டினத்து சுவாமிகள். இப்ப காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதா, முக்கொம்பு வழியாக கல்லணை வழியாக சீர்காழி தாலுகா காவிரி பூம்பட்டினத்துல போய் கடல்ல கலக்குது. பல லட்சம் கன அடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. பச்சை தண்ணியை சேர்த்து வச்சு இந்த நாட்டுல தண்ணி பஞ்சத்தை தீக்க ஒருத்தனுக்கும் துப்பு இல்ல. ஆனா பச்சை தண்ணியை விலைக்கு விற்க மனுஷன் மூளை வேலை செய்யுது. எவ்வளவு ஆபத்தான பாடம். குடிக்க தண்ணி கிடைக்கல, கும்மாளம் போட தண்ணி இருக்கு, எப்படி வருதுன்னு தெரியல. எவ்வளவு பெரிய ஆபத்து உங்களுக்கு தெரியுமா? உலக சுகாதார மையம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எச்சரிக்கை செய்யுது, பூமியில இருக்கிற நீர் அதிகமாக உறிஞ்சப்படுதா, குறிப்பா இந்தியா, அதிலும் குறிப்பா தமிழ்நாடு விரைவில் தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்கும்னு எச்சரிக்கிறேன். ஆனா நீங்க சொத்து சேர்த்து வச்சு பலன் இல்லை. குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன செய்வோம்? நினைச்சு பார்த்தீங்களா? நேற்று ஒரு செய்தி பார்த்தீங்களா? சகாரா பாலைவனத்திலே 49 பேர் குடிக்க தண்ணி இல்லாமல் உயிர் விட்டிருக்கிறார்கள் என்பது இது உலக எச்சரிக்கை. இயற்கை நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. ஆண்டு ஒன்றுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. சேர்த்து வைக்க வழி இல்லையே, என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துல 2 உலகப் போர் முடிஞ்சிருக்கு. முதலாவது உலகப் போர், 2வது உலகப் போர். 3வது உலகப் போர் நடக்கும் என்று விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து சொல்றாங்க. ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். செய்திகள்ல பார்க்கிறோம். 3வது உலகப் போர் எதுக்கு வரும்னு சொன்னா சொல்லுங்க பாப்போம். 3வது உலகப் போர் நீருக்கும் சோறுக்கும். இப்ப 3வது உலகப் போர் தொடங்கி இருக்கு ஒரு நாட்டுல. எந்த நாடு தெரியுமா? இப்பவே அழுதத்தை தட்டி பாருங்க செல்போன்ல. ஆப்பிரிக்கா நாட்டுல ஒரு மாநிலத்துல மிகப்பெரிய சண்டை நடக்குது. தண்ணியை நீ எடுக்கப்படாது, எங்களுக்கு தான் வேணும், இல்ல நீ எடுக்காத எங்களுக்கு தான். 2 பார்ட்டி அங்க 2 வகுப்பினர், அதாவது 2 பிரிவா இருந்துகிட்டு தண்ணியை தொடக்கூடாதுங்கிறான். இதுல ஒரு பிரிவினர் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? தண்ணியை ஆக்கிரமம் பண்ணி வச்சு சண்டை போடுறேன். சண்டைனா கையால போடல, கம்பால போடல, துப்பாக்கி வச்சு சுடுறேன். நேற்று வரைக்கும் 200 பேர் செத்தாச்சு. தண்ணியை தொடக்கூடாது, தொட்டா சுடுவேன்னு சுட்டுக் கொள்றேன். அப்ப தண்ணிக்காக போர் தொடங்கிருச்சு ஆப்பிரிக்கா நாட்டுல. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன செய்யறோம் நினைச்சு பாருங்க. இந்த தண்ணி நீர் மேலாண்மையை கையில் எடுத்து ஒரே ஒரு தம்பி தான், என் உயிர் தம்பி, என் பாசமிகு தம்பி, மரியாதைக்குரிய ஒரு தம்பி. இந்த நாடு கூட இல்ல, உலக நாடுகள்லாம் கென்யா போய் சீரமைத்து விட்டா. உங்க ராமநாதபுரத்துல முதல்ல ஆரம்பிச்சார், அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம், நம்ம ரூபா நோட்டு அடிக்கிற இடத்துல நாசிக் மகாராஷ்டிரா மாநிலம், அப்படிப்பட்ட இலங்கை எல்லா இடங்களுக்கும் போய் நீர் மேலாண்மை கையில் எடுத்த தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா நாடியன் கிராமத்துல பிறந்த நிமல் ராகவன் இந்த நீர் மேலாண்மை கையில் எடுத்து சரி செய்கிறானே, அந்த தம்பி எவ்வளவு இயற்கை போற்றும் நினைச்சு பாருங்க மனசாட்சியோட. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்கிறோம்? ஒரு இடத்துல குடிச்சிட்டு அந்த தேநீர் கப்பு இருக்கு பாருங்க, இந்த கோலை, அதை போடக்கூடாது. ஏதோ ஒரு பொருளை, ஒரு குப்பையை ஒரு இடத்துல போடக்கூடாதுன்னு நினைக்கணும். நம்ம என்ன பண்றோம்? சுத்து முத்தும் பார்த்துட்டு போட்டுறோம். நம்ம ஒரு ஆள் போட்டானே அப்படியே குப்பாயிர போதுன்னு போடுறான். பின்னால வர்ற வந்து அதுக்கு இடத்த பார்த்துட்டு அங்கே இன்னொருத்த போடுறேன். அடுத்து வர்றாரு, குப்பை தான் போடுற இடம் ஒன்று, அடுத்து எல்லாரும் போடுறோம். இப்ப நாடு குப்பையா போச்சா இல்லையா? நேர்மையா இருக்க முடியலையே. நேர்மையா இருக்கிறவன பிழைக்க தெரியாத வேண்டாம். அத்தனை இயக்கத்தனம் பண்றவன் புத்திசாலின்னு பேர் வாங்க. யாரையாவது கூப்பிட்டு ஏன்டா அந்த மாதிரி பண்றேன்னு கேட்டு பாருங்க. எவன் பண்ணல, நான் மட்டும் பண்றேன் கேட்கறானா இல்லையா? ஏன்டா இப்படி குடிச்சு தொலைது, நல்லா இருக்கா? யாரு குடிக்கல? டேய் இப்படி எல்லாம் பேசாதடா, நீ என்ன யோக்கியமா கேட்கறானா இல்லையா? தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்கமே.
வாத்தியாருக்கு பாடம் நடத்தும் போது 5ல் 9 போகுமா? போகாது. என்ன சொன்னாரு? பக்கத்துல ஒரு எண் கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தாங்க. கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாரு கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லாம போயிட்டாங்க. அம்பிட்டு போய் கடனை வாங்கிட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடி போயிட்டா நாடே கடல்ல இருக்கு. இந்தியா 199 லட்சம் கோடி கடன், தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன். நாட்டுல விவசாயி வேளாண்மை செஞ்சு கொடுத்த நெல்லு மூடையெல்லாம் மழையில நனைஞ்சு முளைக்குது. ஆக வேளாண்மை செஞ்ச உணவு தானியமான நெல்லு மூடைக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கில்ல. ஆனா இலவசம் தலைவிரிச்சு ஆடுது. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமனை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் என்ன செய்ய? நீங்க காவிரிப்பட்டினம் செட்டியார் இருக்காரு பட்டினத்தாரு, அவருக்கு அந்த காலத்துல 9 கோடி சொத்து. 9 கோடி சொத்து. மகன் ஒரு வார்த்தை கேட்டான் மருதவானம், காதற்ற ஊசிக்கு வாராது காணும் கடைவெளிக்க, காது இல்லாத ஊசியில நூல் நுழையாது, செத்து போன பிறகு ஒரு குண்டு ஊசி கூட உனக்கு வராதுன்னு சொல்லாம சொன்னார். அத்தனை சொத்தை விட்டுட்டு வீதிக்கு வந்துட்டார் கோவணத்தோட. மாத்தி கட்ட கோவணம் இல்லையா? அவ்வளவு பெரிய கோடி சொல்லு. குமாஸ்தா போய் கேட்கிறார், ஐயா அந்த சொத்தெல்லாம் என்ன தூக்கி தெருவுல போடுனாரா? மனசு வருமா? ஒருத்தர் சிவபக்தியில சிறந்தவரா, பக்தி சிவ பூஜை செய்யறவரா. ஒரு வில்வேலை கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு வில்வேலையை கிள்ளி போட்டுக்கிட்டே சிவலிங்கம் பூஜை பண்றாரு. சிவாய நமோ ஓம் சிவலிங்காய நமோ ஓம் பவாய நமோ பவலிங்காய நமோ ஓம் ஆத்மாய நமோ ஓம் ஆத்மலிங்காய நமோ. ரொம்ப நேரம் கிள்ளுனா ஒரு இலை எவ்வளவு நேரத்துக்கு இல்ல முடியும்? ஒரு இலை முடிஞ்சு வச்சு வெறுங்கை ஆடிக்கிட்டே இருந்திருக்காரு. சாமி சிரிச்சார். ஏண்டா எனக்கிட்டே ஏமாத்துற? இலை முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ வெறுங்கையே ஆட்டுறீங்க, என்னையவே ஏமாத்துறீங்க. இந்த நாட்டை எவ்வளவு ஏமாத்துற? யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? பிரபஞ்சம் நமக்கு யாருக்கும் தெரியாது நினைச்சு தப்பு பண்றான். மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. ஒரு நெல்லு போட்டா மண்ணு களை நெல்லு கொடுக்குது. நீங்க இந்த பிரபஞ்ச நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதம், கடலுக்குள்ள ஒரு பொருள் விழுந்தா 3 நாள்ல கரைக்கு வந்துடும். அதுபோல இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை திருப்பி நமக்கு கொடுக்கும். அது வினையானாலும் சரி விதையானாலும் சரி. வசதி இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, தகுதி இருக்குன்னு ஒரு தவறை பண்ணிட்டு தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. தப்பிச்சு போகலாம், தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. தண்டனையை தள்ளி போடலாம், ஆனா தண்டனை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு வந்து சேர்ந்தே தீரும். அதுதான் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். நடந்துச்சு. எப்படி ஜெயிச்சோம்னு தெரியாம ஒரு கொட்டாட்டம், எப்படி தோத்தம்னு தெரியாம இன்னொரு துக்கம், இடையில பல பேர் என்னடா நடக்குது நாட்டுல பரிதவிப்பு. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு கோழி முட்டை சொல்றேன். யதார்த்தத்தை நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. நமக்கு அது அப்படி. இந்த நாட்டுல பட்டினத்து செட்டியார் 9 கோடி சொத்தையும் விட்டுட்டு வீதிக்கு வந்தார். அப்ப ஒரு நாள் வயல்ல படுத்திருக்காரு, வரப்பளத்துல வச்சு 2 பொம்பளை பிள்ளைய தண்ணிக்கு வருது. தண்ணிக்கு வந்த பொம்பளை பிள்ளை ஒருத்தி சொன்னா, பாத்தியா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அம்புட்டு சொத்தையும் விட்டுட்டு வீதிக்கு வந்துட்டாரு, பார்த்தா உண்மையிலேயே இவர் தான் உண்மையான சாமியாரு, இவரைத்தான் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தி. அதுக்கு இன்னொருத்தி சொல்றா, அடிபாடி பைத்தியக்காரி, என்னத்தை விட்டாரு? எல்லாத்தையும் விட்ட சாமியாரு தலைக்கு தலகணை வேணுங்கிற சுகம் தேவைப்பட்டு தலையை வரப்புல வச்சிருக்காரு பாத்தியான்னா. சாமிக்கு சுருக்குன்னு பட்டுருச்சு. இப்ப தலையை கீழே வச்சு ஏகாந்தமா படுத்துட்டாரு. தண்ணிக்கு போன உள்ளே திரும்ப வருதுங்க. இப்ப அந்த பொண்ணு கேக்குறா, இப்ப ஒத்துக்கிறியா சாமியார் பூர்த்தி ஆயிட்டாரா? இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. என்ன பாக்கி இருக்கு? ஊர்ல உலகத்துல நம்மளை பத்தி என்ன பேசுறான்னு ஒட்டு கேட்கிறான் பாரு. அந்த புத்தி என்னைக்கு போதோ அன்னைக்கு தான் அவன் முழு சாமியாருன்னா. வித்தாரமும் நடம்பும் வேண்டாம், மட நெஞ்சே செத்தாரை போலே திரி என்று அப்ப பாடினார். எவ்வளவு பெரிய மகத்துவம். பல்லவ மன்னன் தேர்ல வர்றாரு. பட்டணத்து சுவாமி கோவணத்தோட குத்த வச்சு உட்கார்ந்துக்கிட்டு எச்சி இலை சோத்தை எடுத்து சாப்பிடுறாரு. பல்லவ மன்னன் கேட்கிறான், இவர் எங்கேயோ பார்த்திருக்குமே, இவர் யாரு? அவர் தான் பட்டணத்து செட்டியாரு, உங்க பிறந்த நாளுக்கு முத்து மாலை பரிசா போட்டார். அவரா இவரு? பெரிய கோடீஸ்வரனாச்சே. மெத்தையில படுத்திருந்தாரு, இப்ப குப்பை தொட்டிக்கு வந்துட்டாரு, மூளையில எதுவும் கோளாரா போச்சோம் அப்படின்னு மன்னவன் கீழே இறங்கி வந்து நின்றுகிட்டு கேட்கிறான், செட்டியாரே பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்த நீங்க மன்னர்களுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு தகுதியானவர், இப்படி குப்பை தொட்டிக்கு வந்துட்டீல, இதுல என்ன உங்களுக்கு சுகம் இருக்குன்னு கேட்டேன். சாமி சொன்னாரு, மன்னவா நீ நிக்கிற நான் உட்கார்ந்துருக்கேன், இதை விட என்னடா எனக்கு சுகம் வேணும்னு. நீ நிக்கிற நான் உட்கார்ந்துருக்கேன், இதை விட என்ன எனக்கு சுகம் வேணும்? அதையும் மீறி உன்னைய கண்டு பயந்து நடுங்கிருப்பேன் வீட்டுல இருந்திருந்தா. ஏன் அப்படி சொத்துக்கு வரி போட்டுருவியோன்னு பயப்படுவேன். இப்ப என்ன அப்படி கோவணத்துக்கு வரி போட போறேன் போயான்ட்டு போயிட்டாரு. அப்படித்தானே இருக்கணும் வாழ்க்கை. நீங்க வள்ளலாரு அவரை பார்த்து எதிரி கூட கும்பிட்டாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. அப்படிப்பட்ட ஆண்டக படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா? இருக்காரு 6 இருக்கான்னு கேக்குறேன். எங்க இருக்கு? சில பேருக்கு 5 அறிவு, சில பேருக்கு 4 அறிவு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. நாவு மாக்களும் ஐயறிவிடவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்கள் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகள் எங்க அக்கா தாய்மார்களை போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரருங்க அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும். திரிய வரும்னா எது? ஆடு மாடு. ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனை அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனாலதான் நமது மொழியான தமிழ் மொழி அதுக்கு அழகாக இலக்கணத்தோடு உயர்திணை என்று பெயர் வைத்தது. உயர்வுனா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லணும். சொல்லலையே. தாழ்வுன்னு ஏன் சொல்லல? தமிழன் உயர்ந்த குணமேவியவன், அதனாலதான் பண்பாடு உடையவன், மாண்பு உடையவன்.
அப்படி மாண்போடு ஓர் அறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அகிரிணை என்று பெயர் வைத்தான். எது போல பாகற்காய் கசக்கும்னு உலகத்துக்கே தெரியும். கசக்கிற காய்க்கு கசப்பு காய்னு பேர் வைக்கல, தமிழன் பாகற்காய்னு பேர் வச்சான். வெள்ளைக்காரன் கடிச்சு பாக்குறான் பாகற்காய், அது கசக்குது. கசந்த உடனே அதுக்கு அப்படியே பேர் வச்சான், இது கசக்கும் காய், கசப்பு காய். ஆங்கிலத்துல பிட்டர் கார்டுன்னு பேர் வச்சான், படிச்சு பாருங்க தெரியும். தமிழன் பாகற்காய்னு பேர் வச்சான். என்ன அர்த்தம்? பாகுன்னா இனிப்பு, அற்றதுனா இல்ல, அது இனிக்காது, கசக்கும் என்று சொல்லி வைத்த உயர்ந்த சமூகம் இந்த தமிழ் சமூகம். இன்று இருக்கும் நிலை என்ன? 5க்கும் 10க்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு அடிமையாகி ஏன் இந்த மாண்பு அடிகட்டு போனது தமிழகம். உலக நாடுகளுக்கே உயர்ந்த நாடு கேரளா, தெய்வீக குடம். அந்த நாடு கடவுளின் தேசம் என்று கொண்டாடப்படுறது. நம்ம எப்படி இருக்கிறோம் தயவு செய்து அவரவர் உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. உணர்வோம். என்ன தம்பி என்ன சொல்றாரு? நான் பேசும்போதே கூட கூட பேசினா அது கவன சிதறல் ஏற்படும். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, பொறுமையா இருங்க. அதனால உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டா வைக மச்சான். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழுவதை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழுவதை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு போனோம்னா பொண்ணுக்கு ஒரு பரீட்சை வைப்பாங்களாம். அதுல எல்லாம் அந்த பொண்ணு சரியா வெற்றி பெற்றாத்தான் அந்த பொண்ணை எடுப்பாங்களாம். இல்லைன்னா பொண்ணு வேணான்ட்டு வந்துருவாங்களாம். என்ன செய்வாங்க? பொண்ணு வீட்டுல பெரிய குத்து விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டுருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்கார போனோடனே பொம்பளை பிள்ளை வந்து திரு குத்து விளக்கு ஏத்த சொல்லுங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்தோடனே உடனே தீக்குச்சி எடுத்து உரசி பத்த வச்சா பிடிக்காது. ஏன்னா திரி எண்ணெயில ஊறி இருக்கும். அந்த திரியை நசுக்கிட்டு அதுக்கு புளிஞ்சிட்டு தான் பத்த வைக்கணும். ஒருவேளை அந்த திரியை புளிஞ்சிட்டு விளக்கு ஏத்திட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனா புளிஞ்சதுக்கு அப்புறம் கையில என்ன ஒட்டி இருக்கும்ல, அதை என்ன செய்யும்னு கவனிப்பாங்க. அந்த பொண்ணு படக்குன்னு இப்படி தடவிருச்சு, ஆத்தாடி இவ குளிக்க மாட்டா, துணிமணி சுத்தமா வச்சுக்க மாட்டா, இப்ப நமக்கு உதவாதும்பா. ஒருவேளை இந்த பக்கம் தடவாம அந்த விரலை இப்படி தலையில தடவிச்சு இந்த பொண்ணு தலையும் ஒழுங்கா வச்சுக்க மாட்டா, பிசு பிசுன்னு தான் வச்சிருப்பா, இவ சரியா வர மாட்டா. சரி, ஒருவேளை அந்த விரலை இப்படி விளக்குல தடவிருச்சு, பாத்திரம் மட்டும் சுத்தா இருக்காது, சுத்தமா இருக்காது, இவ சுத்தப்பட மாட்டா. ஒருவேளை அதையும் மீறி அந்த பொண்ணு சுவத்துல தடவிருச்சு, வீடு சுத்தமா இருக்காது, இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம். எவ்வளவு சோதனை பாருங்க. அதுக்கப்புறம் இல்ல யாரையாவது கூப்பிட்டு ஒரு துணி எடுத்தாங்க கையை துடைக்கணும்னு அந்த பிள்ளை சொன்னுச்சுன்னா, ஆகா இவன் வேலையே பார்க்க மாட்டா, அடுத்த ஊருக்கு வேலை சொல்லிட்டு இருப்பா, சோம்பேறியா இருப்பா அவளை இருக்குன்னு அப்படி முடியும்.
அப்ப எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப என்ன செய்யணும், வரும்போதே துணியை கையில கொண்டு வந்து தொடச்சிட்டு விளக்கேத்துனா அதுதான் சரியான பொண்ணுன்னு தீர்மானிச்சேன். இப்ப அப்படியா இருக்கு, பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னே பொண்ணு சொல்றா, நான் பாரு கல்யாணம் பண்ண அடுத்த நாளே வீட்டை பிரிச்சிடணும், நம்ம தனி கொடுத்தனமா போயிடணும், உங்க அப்பா அம்மா அந்த பக்கம் தலை வச்சே படுக்கப்படாது, எந்த காரணத்தை கொண்டு நான் என் செல்போனை நீ பார்க்க கூடாது, ஓ அலைபேசியை நான் பார்க்க மாட்டேன், நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் வருவேன், ஏன்னு கேட்கப்படாது. வீட்டுல சோறாக்கி வைக்க வேண்டியது, வீட்டை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்புறம் நடக்குதா இல்லையா, பாத்திருக்கல அலைபேசியில தொலைக்காட்சியில உட்கார்ந்து பேசுறாங்க இந்த பேச்செல்லாம். விஜய் நடத்துற அதையா கோபிநாத் நடத்துற விஜய் தொலைக்காட்சியில நடக்குது. நம்ம மேலை நாட்டு கலாச்சாரம், பிடிச்சா இருப்போம், பிடிக்கலன்னா பிரிஞ்சு வருவோம், லிவிங் டுகெதர்னு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எப்படி இருந்த மாண்பு படைத்த தமிழகம் ஏன் இப்படி ஆனது என்பதை நினைச்சு பாருங்க. அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்ல, மாமியா மருமை யாருமே இருக்கக்கூடாது, இப்ப வீட்டுல பெரிய மனுஷங்களே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு கிழவி இருந்தா பாட்டி இருந்தான்னு வச்சுங்க, புள்ள தொட்டில அழுதுச்சுன்னா உடனே சொல்லுவா, புள்ள அழுகிறான் பசிக்குது போல பால் கொடு, புள்ள அழுகிறான் வயிற்ற வலிக்குது போல வெளியிருக்கு வை, புள்ள அழுகிறான் ஏதோ எறும்புது அடிச்சுதான் தூக்கி பாரு. அந்த உணர்வு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தோம் நம்ம, இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம். அதனாலதான் யாரு சோறு ஊட்டணும், யாரு பால் கொடுக்கணுங்கிற கணக்கு இருக்கு. தாய் பால் கொடுத்தா தாய்க்கு உள்ள நல்ல உணம் பிள்ளைக்கு வரும், வேலைக்காரி பால் கொடுத்தா வேலைக்காரி புத்தி தான் வரும். மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும், குடியிர் பிறந்தவருடைய நல்ல சொல்லு நடவுடைய பாவனை காட்டி விடாத வள்ளுவர் சொல்றார், நிலத்தில் கிடந்தவை கால் காட்டும் காட்டும் குடியிர் பிறந்தவருடைய வாய் சொல்லு என்று சொல்றாரு. இல்ல நீங்க வயசான காலத்துல தாத்தா பாட்டி வீட்டுல இருக்க பேர பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. இப்ப என் தம்பி இப்படி தண்ணி குடுறா தாகமா இருக்கு, நல்ல வேலையா போச்சு, உனக்கு ஊருக்கே வருது, உனக்கு என்ன வெள்ள வாரு என்ன சாவுத கேட்கிறானா இல்லையா, பசக்குன்னு கேட்டு போறாங்க, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஆனாலும் என் அரிய தாய்மார்களே, என்னிலும் உயிரினும் மேலான அன்பு தமிழ் உறவுகளே, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நிலைமை, தாலி கட்டும் போது தாலிய மாங்கல்யத்தை தங்கத்துல செஞ்சாங்க, நூல்ல மஞ்சள் கோர்த்து மஞ்சள் தடவி நூல் கோர்த்து தாலி கட்டணும். குளிக்கும் போது மஞ்சள் பூசி குளிச்சாங்க, இந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் மஞ்சள் பூசி குளிச்சாங்க, தாலி கைத்துல மஞ்சள் பூசினாங்க. மஞ்சளை பூசும் போது அது ஒரு மனம் மணக்கும் தெரியுமா, மஞ்சள் மனம் எவ்வளவு அழகு. அது ஒரு வேதி பொருள் இருக்கு, அந்த மஞ்சள்ல ஒரு வேதி பொருள் இருக்கு. அந்த வேதி பொருளுக்கு பேர் குர்குமின்னு பேரு ஆங்கிலத்துல, தமிழ்ல அது ஒரு வேதி பொருள். அந்த வேதி பொருள் ஆங்கிலத்துல குர்குமின், அதுதான் அந்த வாசனையை கொடுக்குது. அந்த வாசனையோடு மஞ்சள் பூசி குளிச்சுட்டு இரவு தூங்கும் போது கணவனும் மனைவி அந்த மஞ்சளை நுகர்ந்தால் நோய் இல்லாம வாழ்ந்த காலம். நல்லா கவனிங்க, மஞ்சள் பொடியை கடையில போய் வாங்கிட்டு வந்து பூசி குளிக்கல, அப்ப மஞ்சள் கிழங்க உரசி குளிச்சாங்க, அதுல முழுமையான சத்து இருந்தது. இன்னைக்கு என்ன விஷயம் தெரியுமா, கடையில வாங்கி அந்த பொடியை குழம்பு வைக்கிறோம், முகத்துல பூசி குளிக்கிறதுனால என் அறிவில் சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே, தமிழ்நாட்டில் மட்டும் 190% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை, புற்றுநோயினுடைய தாக்கம். எத்தனை பேருக்கு தெரியும் புற்றுநோயோட தாக்கம்? மஞ்சள் எங்க விளையுது தமிழ்நாட்டில் தெரியுமா? மஞ்சள் விளையிற மாவட்டம் ஈரோடு. ஈரோட்டுல தான் அதிகமா மஞ்சள் விளையுது. அந்த மஞ்சள் விளையிற மாவட்டமான ஈரோடு தான் தமிழ்நாடு ஆய்வின்படி புற்றுநோய்க்கு முதலிடம். அப்ப மஞ்சள்ல இருந்த சத்து என்னாச்சு கேட்கணுமா? கேட்கணும். அப்ப மஞ்சள்ல ஒரு சத்து இருந்தது, அதுக்கு பேர் குர்குமின் வேதி பொருள். மஞ்சளை அரைச்சு பொடி பண்றேன் எங்க ஈரோட்டுல. அப்படி மஞ்சளை அரைக்கும் போது அந்த குர்குமின் என்ற சத்தை தனியா பிரிச்சு எடுக்கிறேன், 2 மில்லிய பல கோடிக்கு அயல் நாட்டுக்கு விற்கிறேன். இங்க வெறும் பவுடரை பையில அடைச்சு இங்க கடவுளியா நம்ம கிட்ட கொடுக்குறேன். அதனால நோய் தீரல. யார் சொல்ல? உப்பு கூட உப்பா இல்ல, அயோடின் என்ற நச்சு வேதி பொருள் கலந்திருக்கு. அதனாலதான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அத்தனைக்கும் உப்பு மூல காரணம். கமாம்னு ஒரு சோப்பு போட்டு குளிக்கிறீங்களே, கமாம்னு பேர் இருக்கு, சோப்புன்னு போட்டிருக்கான்னு பாருங்க. கமாம்னு பேர் இருக்கும், வேப்பலை இருக்கும், அதை காட்டியிருப்பேன். ஆனா சோப்புன்னு போட்டிருக்க மாட்டேன். சோப்புன்னு போடாம சோப்புன்னு விற்கிற நாடு எந்த நாடு? நம்ம தமிழ்நாடு. எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம். உலக நாடுகள்ல பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட பல பொருள்கள் 283 பொருள் பகிரங்கமாக தமிழ்நாட்டில் விற்கிது. சாப்பாடு கூட தமிழனுக்கு எவ்வளவு அழகாக சொல்லி வைத்தார்கள். கண்டதை தின்னுட்டு கண்ட எரும மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? எரும மாடு பருமாட்டுக்கு, எரும மாடு கருப்பா இருக்கும், பசு மாடு வெள்ளையா இருக்கு. ஆமா மச்சான், உள்ள அதெல்லாம் வித்தியாசம். எரும மாடு கருப்பா இருக்கு, பசுமாடு பல வண்ணங்களில வந்துருச்சு. இப்போ ஒரு பசுமாடு கொடுத்துருக்காங்க, படுத்தா எந்திரிக்குதுல எந்திரிச்சா படுக்குது இல்ல, அம்மானு கத்துது இல்ல, பாத்திருக்கீங்களா? அப்ப நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டீங்கன்னா துள்ளி குதிக்கு உங்களால பிடிக்க முடியாது. ஆனா இப்ப இந்த மாடு போட்ட கண்ணுக்குட்டியை அங்கேதான் தெரியும். அப்ப இதுல தெரிஞ்சுக்க வேண்டாமா வித்தியாசம் என்ன, ஏன் இது நடக்குது, அப்ப எப்படி நம்மளை எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு யோசிக்கணுமா வேண்டாமா? அப்ப பசும்பால் தண்ணியா இருக்கும், பசும்பால் தண்ணியா இருக்கும், தாய்ப்பாலுக்கு இணையானது. எருமப்பால் அடர்த்தியா இருக்கும், அது மந்தம் உண்டாகும். அதை விட பாருங்க, பசுமாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லை, நான் படுக்காது. எரும மாடு எப்படி இருந்தாலும் படுக்கும். இப்படித்தானே மனுஷன் இருக்கேன், பல பேர் என்ன வேணாலும் படுக்கிறாங்க.
புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்க பாருங்க 1000 மாடுகளுக்குள்ள நின்னாலும் பசுமாடு கண்டுபிடிய கண்டுபிடிச்சிடும். 5 மாடுகளுக்குள்ள விட்டாலும் எரும மாடு கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நேரம் வெயில்ல பசுமாடு நிக்கும், ஒரு வினாடி கூட ரொம்ப நேரம் நிக்காது எரும மாடு வெயில்ல. என்ன செய்ய? தண்ணி கிடக்கான்னு பார்க்கும், தண்ணி இல்ல சாக்கடைனாலும் போய் படுத்துரும். நடக்குதா இல்லையா? அப்பதான் பாருங்க, இப்ப மாடுன்னு சொல்றது மட்டும் இல்ல, நம்ம நடைமுறையை நமக்கு இப்படி உதாரணங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள். நம்ம பண்பாடு உடையவர்கள், உலகத்துக்கே வீரமும் அறிவும் இடம் கொடுத்தவர்கள். நாளைய சமுதாய குழந்தைகளை எப்படி வளர்க்க போறோம்? 3 வயசு குழந்தைக்கு நாக்கில புற்றுநோய் ஏன்னு விசாரிச்சு ஆய்வு பண்ணுனா, மருத்துவ சோதனை பண்ணுனா, குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சுன்னு வருது, அதனுடைய பரிசோதனை அந்த தகவல் வருது. அப்புறம் ஏன் தாய்ப்பால் நஞ்சா போச்சு? தாய்ப்பால் ஒண்ணுதானே சுருப்பா நல்லா இருந்துச்சு, தாய்ப்பால் ஏன் நஞ்சா போச்சுன்னா அம்மாவை பரிசோதனை பண்ணா அவ உடம்புல நச்சுத்தன்மை இருக்கு. உடம்புக்கு எப்படி நச்சுத்தன்மை வந்துச்சுன்னா, சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு. என்ன சாப்பிட்றோம்? சோத்தை வடிக்கிறோம், அப்புறம் போட்டு புடைக்கிறோம், அப்புறம் ஏதோ தாய்ச்சியில போட்டு வறுக்கிறோம், அப்புறம் என்னத்தையோ போட்டு அதுதான் திங்கிறோம். அது தின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? வாதம் வந்து சேர்ந்துருச்சு. ஃப்ரைட் ரைஸ்னு புடைச்சு புடைச்சு வறுத்துட்டு சாப்பிட்றீங்களே நம்ம அறந்தாக்கில, அதுல பக்கவாதம் வந்து, வாதம்னா பக்கவாதம் வரல, ஒரு தம்பிக்கு நாக்குல வாதம் வந்துருச்சு, ஸ்ட்ரோக்னு நாக்குல வாதம் இழுத்துருச்சுங்க. நடந்த உண்மையை சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நமக்கு பண்பாடு ஊத்துற எண்ணெய் எல்லாம் எத்தனை நாள் எண்ணெய் ஆகுதுண்டா? என்ன மட்டும் இல்ல, அதுல பல விஷயங்கள் இருக்கு. சரி விடுங்க, விரிவா சொல்ல வேண்டாம், ஓரளவு புரியும் நினைக்கிறேன் மக்களுக்கு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டுல உணவு நஞ்சா போச்சு. ஆமா, அதனால சொல்ல வேண்டியதை சொல்றேன். நானும் எல்லாருக்கும் மரணம் பொதுவானது. ஆனா எனக்கு பிரதமர் தெரியுமா உங்களுக்கு? நம்ம நெருக்கம்ங்க. எப்ப போனீங்க? ஆமா போகணுமா, நம்ம சொன்னா உடனே வருவாரு. நான் பக்கத்து வீட்டுக்காரன், முதலமைச்சரே நம்ம வீட்டு நண்பர் தானே. அமைச்சர்கள் எல்லாம் யாருங்கிறிய? என் வீட்டு பக்கத்துல 2 அமைச்சர் இருக்காரு. அது சரி, அப்படின்னு யாரு சொல்லுவா? சும்மா வீண் ஜம்பமா சொல்லி எனக்கு தெரியாது யாரு நீங்க அதை அப்படின்னு பேசுவாங்க பாருங்க. எனக்கு தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், அங்க தெரியும், இங்க தெரியும். கடைசியா யம தர்ம வரும்போது ஒரு வயல் வரமாட்டேன். அப்ப நம்ம மரணத்தை இருந்து காப்பாற்றுவதற்கு இறை அருளை தவிர வேற ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்தால் அற்ப பதவி படைத்தவர்களை கொண்டாட மாட்டோம் என்பது உயர்வு. அதனால 5 வருஷம் ஆடுறேன், 5 வருஷம் இருக்கிற பதவி எப்ப போகும்னு தெரியாது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இறைவனை தவிர வேற அது நிரந்தரம். இந்த உலகத்துல அத்தனையும் அழியும் தெரியுமா? அறிவியல் படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த பூமி, இந்த உலகம் உற்பத்தி ஆகிறதுக்கு 3 நிமிஷம். 3 நிமிஷத்துல உற்பத்தி, அதான் பெருவெடிப்பு. ஆங்கிலத்துல கேலக்சின்னு இந்த இருக்குல்ல பால் வீதி, அந்த பால் வீதி எப்படின்னு கண்டுபிடிச்சு பாருங்க. ஒவ்வொன்றையும் படிக்கிற போதுதான் தெரிகிறது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த நாடு தமிழ். விஞ்ஞான பூர்வமான தமிழர்கள் அத்தனையும் தமிழ்ல இருந்து வந்தது என்பதை உணர்வோம். இடத்தின் சிறப்பை எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சுறுசுறுப்பா சத்தத்தை பத்திலாம், சத்தம் இல்லாதவன் ஜவைக்கு வரக்கூடாது, அங்கம் இல்லாதவன் அவைக்கு வரக்கூடாது, குழல் எழுதி ஆள் எழுதி என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதார் என்று முருகப்பெருமானை நம்பி 12 ஆண்டு கால தவத்தோடு வாழ்கிறார் பெண்மகள். அந்தரவைங்க
அதான் இது எப்படி இதை படிச்சு சொல்லுங்க மச்சான். அதனால நம்மளால என்னமோ கேள்வி நான் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. 2 கால் சீவன் ஒரு கம்மியில கம்மாயின்னு எழுதல கம்மியில் தான் எழுதிருக்கீங்க. எப்படி படிச்சிருக்கேன் பாருங்க தமிழ். ஆனாலும் பேசுறாங்க நாட்டில் நாங்க தான் தமிழை வளர்த்தோம்னு வெட்கமே இல்லாம இந்த லட்சணத்துல எழுதுனா 5 லட்சம் பேர்களுக்கு தமிழ் எழுத தெரியல தமிழ்நாட்டுல. இன்றைய இளைஞர்கள் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள். இன்னமும் ஒழுங்கா சொல்ல தெரியல. ஆனாலும் சொல்றேன் நாங்க தான் தமிழ் வளர்த்தோம். என்னத்தை சொல்றது? 2 கால் சீவன் ஒரு கம்மாயில் நீர் குடிக்க வரும்போது அதே கம்மாயில் 4 கால் சீவன் நீர் குடிக்கும் போது 2 சீவனுக்கும் கால்கள் 100 வர வேண்டும். 2 கால்கள் சீவன் எத்தனை? 4 கால்கள். இது கணக்கு போட்ட வேண்டியான பெரிய விஷயமா? ஒரு பறவைகள் 4 பறந்து வருது. பறந்து வந்த 4 பறவை ஒரு குளத்துல போய் உட்காருது. அங்க மலர்கள் இருக்கு. ஒரு மலருக்கு 2 பறவை உட்கார்ந்தா ஒரு மலர் மிச்சப்படும். ஒரு மலருக்கு ஒரு பறவை உட்கார்ந்தா ஒரு பறவை மிச்சப்படும். இப்ப எத்தனை பறவை எத்தனை மலர்கள்? நான் கொஞ்சமா தான் கேட்டிருக்கேன். கட்டியால் 8 கட்டி காலரை முக்கா மாத்தி செட்டியார் இறந்து போனா சிறுபுள்ள 3 பேர். கட்டியை உடைக்காம கணக்கோட பங்கு வைக்கணும். இதுவும் கணக்கு தான். கட்டியால் 8 கட்டி கால் அரை முக்கால் மாற்று. செட்டியார் இறந்து போனா சிறுபுள்ள 3 பேர். கட்டியை உடைக்கப்படாது, கணக்கா வைக்கணும் பங்கு. இதுல என்ன கணக்குன்னா காக்கட்டி எத்தனை, அரை கட்டி எத்தனை, முக்கா கட்டி எத்தனை, இதான் கணக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் அதுக்கு விட சொல்றேன். கால் கட்டியில 6, முக்கா கட்டியில 1, அரை கட்டியில 2, மொத்தம் எத்தனை கட்டி? 8 கட்டி வந்துருச்சா? இப்ப இதை பிரிக்கணும். 3 பிள்ளைகளுக்கு 2 அரை கட்டி ஒரு ஆளுக்கு, 4 காக்கட்டி ஒரு ஆளுக்கு, ஒரு காக்கட்டி ஒரு முக்கா கட்டி ஒரு ஆளுக்கு. முடிஞ்சு வச்சா கணக்கு. கட்டியால் 8 கட்டி காலரை முக்கா மாத்து செட்டியார் இறந்து போனா சிறுபிள்ளை 3 பேரு. கட்டியை உடைக்காம கணக்கோட பங்கு வைக்கணும். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. மலர் ஒரு கோயிலுக்கு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்தா கோயிலுக்கு மாலை கொண்டு போய் சாமிக்கு போடணும். சாமிக்கு மாலை போடுறதுக்கு முன்னால குளத்துல குளிக்கணும். ஒரு மாலை வச்சிருந்து குளிச்சாருன்னா 2 மாலையா வந்துடும். 2 மாலை வச்சுக்கிட்டு குளிச்சாருன்னா 2 நாள் ஆகிரும். இப்ப 3 இடத்துக்கு சாமிக்கு கும்பிடணும், 3 இடத்துலயும் குளிக்கணும், 3 இடத்துலயும் சாமிக்கு மாலை போடணும். முதல் சாமிக்கு எத்தனை மாலை போட்டாரோ அதே மாலை கடை சாமிக்கும் போடணும். ஆனா கையில மாலை மிச்சம் வரக்கூடாது. இப்ப எத்தனை மாலை கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் நிறைய இருக்கு. ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். 25 வருஷத்துக்கு முன்னால இந்த கணக்கு இப்ப போட்டுட்டு இருக்க முடியல என்னால. கணக்கு தேவை ஐயா. அதுதான் இவ்வளவு விளக்கம் சொல்லிடுவாரு உங்களுக்கு. இந்த கதை பூரா கணக்கு போட்டு வச்சிருக்கலாம். இதை வேணா நான் கணக்கு போட்டு உங்களுக்கு சொல்றேன், கவலைப்படாம இருக்கு. அப்படின்னா இந்த நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. நமக்கிட்ட இருந்த விதை நெல் பற்றை கட்டி வச்சிருந்தோம். அழகாக புதுருங்கிற 10,000 புதுருக்களை போட்டு வச்சிருந்தோம். எங்க நம்மகிட்ட இல்லை. இப்ப யாருக்கிட்ட இருக்கு? டெல்லியில மேன்சாண்டல் நிறுவனத்துக்கு இருக்கு. அவன் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்குறேன். மாநிலத்தில் இருக்கக்கூடிய யூனியன் வழியா வாங்குறோம். வாங்குற விதை நெல்லை விளைய வச்சுட்டு திரும்ப எடுத்து மருதரம் முளைக்க போடும்னா முளைக்காது. முளைக்காத ஒரு விதையை அவன் நம்மகிட்ட வித்துக்கிட்டே இருக்கேன். நம்மளும் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். எப்படி இருக்கு, யாரு காரணம் என்பதை சிந்திக்கணும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்று பிறந்தர வாராய் என்றார் கனியம் பூங்குன்றான். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் பட்டி சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்று பிறந்தர வாரா என்ற வாசகம் இன்னைக்கு ஐநா சபையில் இருக்கு. ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபைக்கு கொண்டு போய் சேர்த்தவர் யாரு? நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் கொண்டு போய் சேர்த்தார் ஐநா சபையில். பாரதி என்ன சொல்றாரு? 11 மொழிகள் படித்தவர் பாரதி. 11 மொழிகள் படித்த பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்ங்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அவரே சொல்றாரு, செப்பு மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையார். படிங்க எது வேண்டுமானால் தேவை ஏற்பட்டார். ஆனா சிந்தனை நமது மொழியான தாய்மொழி மீது இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்றேன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அமெரிக்கா நயாகரா நீரருவி நல்வரவு தமிழ். சப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவரும் கேளில் தமிழ்ல எழுதி வச்சிருக்கேன். செருசலேம் கிறிஸ்தவர் குழந்தை இடம் 10 கட்டளை மொழிபெயர்த்து முதல் மொழியாக தமிழ்ல கல்வெட்டு இருக்கு. லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். லண்டன் மாடு அம்மானு கத்தலாமா? லண்டன் மாடுனா மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு. தமிழ்நாட்டுல பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்ல.